எனக்கு நீ தானே புருஷன், நான் என் ஃபோட்டோ உன் ஃபோட்டோ தானே, போட்டா என்ன இப்போ அப்படின்னு. அதுக்கப்புறமா சொல்கிறான், நாளை பின்ன எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இன்னும் இப்படி வந்து சொல்கிறேன், உன்னை நம்பி தானே நான் சென்னைக்கு வந்தேன், நான் மாட்ட இங்கே பெங்களூரில் தானே இருந்தேன், சென்னைக்கு வந்துட்டு இப்படி போகிறேன்றியே. அப்ப இந்த 3 லட்சம் தானே வண்டி வாங்குறதுக்குன்னு வாங்கி தர சொன்னா? வாங்கி தர சொன்னா அந்த காசை என்ன பண்ணனே தெரியல. அதெல்லாம் ஒன்று அடைஞ்சே தீரணுன்ட்டு நான் ஒன்று பிளான் போட்டேன், வலை தான் வீசினேன், நீ ஏன் மாட்டிக்கின அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய சுயரூபம் எனக்கு தெரிஞ்சுது. என்னென்னலாம் பண்ணார் அதுக்கப்புறம்? செக்ஷுவல் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்பயும் நார்மலாக பிஹேவ் பண்ணுறவன் திடீர்னு ரொம்ப வல்கராக பண்ணான். அந்த நேரத்துக்கு திருப்புளி இருக்குல்ல, ஸ்க்ரூ டிரைவர் பெருசு, எலக்ட்ரிஷியன்து, அதை எடுத்துகிட்டு வந்து என் மேலே என்னை கீழே தள்ளி இங்கே மேலே உட்காந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டில் குத்த வந்துட்டான். ஏஞ்சி பார்த்தாக்கா வீடு திறந்து கிடக்குது. வீட்டில் இருந்த நகையே காணும், எடுத்துகிட்டு ஓடிட்டான். எவ்வளோ நகை வச்சுருந்தீங்க? 10 பவுன் வச்சுருந்தேன் நான். மேடம் பணம் எப்போ வரும், பணம் எப்போ வரும், பணம் எப்போ வரும், நம்ம கொஞ்சம் போட்டுன்னு சொன்னா இல்லை எனக்கு இப்போ வச்சாகணும், எனக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுனாங்க. அப்புறம் நம்ம வீட்டு 10 ரூபா தரேன், நீ யார்ட்டையாவது அடை வச்சு வாங்கிக்கோ, நான் அதை 1.5 லட்சம் நான் தாரேன்டி அப்படின்னேன். ஏன் நீ தானே சொன்ன, வயசானாலும் பல்லெல்லாம் கொட்டி கிழவன் கழுவி ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், எங்க வீட்டுல என்னைக்கா இருந்தாலும் நம்மளை ஏத்துக்குவாங்க, நீ தானே சொன்ன. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு திருநங்கை தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு காதல், கல்யாணம், ஆசை எல்லாம் காட்டி கல்யாணம் பண்ணி ஒன்றா குடும்பம் நடத்தி அவங்க கிட்ட இருந்து நகை, பணம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டு இப்போ உங்க கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், நான் வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் ஏமாத்திட்டதா சொல்றாங்க. என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? என்னோட பேர் வந்து பி ரீனா ஸ்ரீ அனுஜா. நான் வந்து கேபி பார்க் புளியந்தோப்புலேருந்து வரேன். நான் 2021 மெசேஜ் வந்துச்சு, நான் உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், எனக்கு தெரியலையா, டிக்டாக்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல, இப்போயாவது ரெஸ்பான்ஸ் பண்ணு, உன்னை அவ்வளோ பிடிக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் மறுபடியும் என் போஸ்ட்டுக்கு லைக் வர்றது என்ன, கமெண்ட் போடுறது என்ன, அது மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லிட்டு பேசினேன். இந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிக்கும், நீ சொன்னாக்கா நான் எல்லாமே இன்ஸ்டா மெசேஜ்ல. இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் மெசேஜ், இன்ஸ்டால தான் மெசேஜ். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு உன் கூட இருக்கணும், வாழணும், ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இது எனக்கு புதுசா இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். இல்லை அதெல்லாம் இல்லை, நான் நல்லா பார்த்துக்குவேன், நான் வந்து ஜேசிபி ஓட்டுறேன், ஆப்ரேட்டராக இருக்கிறேன், அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் எங்கள் ஆளுங்க வீட்டில் தான் இருந்தேன் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு நாள் மெசேஜ் வருது, எனக்கு இருக்க பிடிக்கல வீட்டில், நான் மாலை போட்டிருக்கேன், நான் கிளம்பி வந்துடுறேன். எங்கே வருவேன்? பெங்களூருக்கு. அது வரைக்கும் இன்ஸ்டால மட்டும் தான் பேசினீங்க, நம்பர்ல ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? நம்பர்ல ஷேர் பண்ணியாச்சு வாட்ஸ்அப்பில். பண்ணதுக்கப்புறம் நான் வரேன் பெங்களூருக்கு. ஐயோ இன்னும் இப்படி சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்து தனியாக கிடையாது, எங்கள் ஆளுங்க வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ தெரியாமல் பெரியவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஊர்லேருந்து வராங்களா, என்ன பண்ணலாம் சொல்லுன்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? எவ்வளோ நாளுக்கு அப்புறம்? அது 3 மாதத்துல. சரி நம்ம எல்லாமே வராங்கன்னு சொல்லிட்டு சரி ஆயிரத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். சரி வர சொல்லு அப்படின்ட்டாங்க. வந்தாங்க. எங்கள் ஆளுங்க இன்னொருத்தவங்க தனியாக ஒரு வீட்டில் இருந்தாங்க. அவங்க அந்த பையன் மாலை போட்டிருக்கான், நீங்கள் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துடு, அந்த பையன் போய் அங்கே இருக்கட்டும், ரீனா வந்து போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரட்டும், அங்கே கூட நைட்டில் படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு 4 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் 5ஆவது நாள் வா நம்ம ஊருக்கு போகலாம். எங்கே போகலாம்? நீ தான் சென்னை தானே, நீ சென்னைக்கு வா போகலாம், எனக்கு ஜேசிபி ஓட தெரியும். ஆனால் நான் சொன்னேன், ஆயா தான் சொல்லியிருக்காங்கல்ல பெங்களூர்லேயே வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோ எடுத்து தரேன். அவர் ஆக்சுவலி எந்த ஊர்? திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஆனால் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா? சென்னைக்கு வந்தது கிடையாது. ஓ, சென்னைக்கே வந்தது கிடையாது, பெங்களூருக்கு வந்தான் ஃபர்ஸ்ட். பெங்களூருக்கு வந்தோடனே ஆயா என்ன சொன்னாங்க, ஆட்டோ எடுத்து தரேன் ஓட்டுப்பா, ஜேசிபி வேலைக்கெல்லாம் ஏன் போகிற அப்படி கேட்டாங்க.
இவனை சொன்னா ஜேசிபி தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னான். சென்னைக்கு போனால் வேலை கிடைக்கும், வா போகலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி கூப்பிட்றாங்க, அது எப்படி நீ போவ, ஏன் 2 பேர் இங்கே இருந்தால் என்ன உங்களை யார் என்ன பண்ணுறாங்க, அதனால் சென்னைக்கு போய் தான் வாழணுமா, இங்கேயே இருக்கலாம்ல. இல்லை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனோடனே வீடு எதுவும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன், வாடகை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். மாலை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மா கிட்ட என்னன்னு சொன்னீங்க? கட்டிக்க போகிறேன், லவ் பண்ணுறேன். அவங்க என்ன சொன்னாங்க? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அது அக்செப்ட்லாம் பண்ணிக்கல. சரி ஏதோ பண்ணிட்டோன்ற மாதிரி விட்டாங்க. அக்செப்ட்லாம் பண்ணிக்கவே இல்லை அவங்களாம். அவங்களுக்கு கண்டிப்பாக அது விருப்பமே கிடையாது, ஏற்றுக்கல. சும்மா ஏதோ வராங்க, சரி இருக்கட்டும் ஒரு மாலை தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? தாம்பரத்துக்கு எங்கள் குருவுக்கு ஃபோன் அடிச்சு சரி கூட்டுவான்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு இருந்தோம். வேலைக்கு போகலையான்னு கேட்டாங்க அவங்க. இல்லை அவங்களுக்கு ஜேசிபி வேலை தான் வேணுமா, வேறு எந்த வேலைக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு சொன்னேன். ஆட்டோ ஓட்ட சொல்லு அப்படின்னாங்க. சரி ஆட்டோ இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். மாலை போட்டிருக்கால, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மாலை போட்டுருந்தா அப்படியே வந்துட்டான். நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். இன்னும் இப்படி வந்து சொல்கிறேன், உன்னை நம்பி தானே நான் சென்னைக்கு வந்தேன், நான் மாட்டேன் இங்கே பெங்களூரில் தானே இருந்தேன், சென்னைக்கு வந்துட்டு இப்படி போகிறேன்றியே. இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு ஒரு 6 நாள் கழித்து வந்தாங்க. அதுக்குள்ளே நான் பெங்களூர் போயிட்டேன். சென்னைக்கு வந்து எவ்வளோ நாள் இருந்தீங்க? ஒரு 6 நாள் இருந்தோம். 6 நாள் இருந்தோன்னா அவர் அவங்க ஊருக்கு போயிட்டாரு. ஆமாம், ஊருக்கு போயிட்டு மாலையை கழட்டிட்டு நான் வந்துடுறேன், நான் எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரியா இருக்குது குரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் பெங்களூருக்கு போயிட்டேன். நான் போன மறுநாளே ஃபோன் வருது, நான் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தானே பெங்களூருக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வேற இன்னும் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுற, எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுற, ஆம்பளை நம்பிலாம் போகாத அப்படின்னு சொன்னாங்க. ப்ளீஸ் ஆயா என்னை விட்டுருங்க, என்னை போகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நான் வந்து எங்கூர் பஸ் ஸ்டாண்ட். உங்களுக்கு அவர் அவ்வளோ பிடிச்சிருந்தது? அந்த நேரம் எனக்கு புதுசாக இருந்தது, இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு உணர்வெல்லாம் இருந்தது. அப்போ தான் போனேன். எங்கூர் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தான். நான் வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நான் பெங்களூர்லேருந்து திருக்கோயிலூர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம், சாப்பிட்டோம், சாப்பிட்டு படுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தாம்பரத்துக்கே கிளம்பி போயிட்டோம் குரு வீட்டுக்கு. அங்கே போன உடனே அதுக்கு முன்னாடி வீட்டில் ஃபோனில் பார்த்துட்டான், ஃபேஸ்புக்கில் எங்கே ஜேசிபி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆப்ரேட்டர் தேவைக்குன்னு ஃபோன் அடித்து படப்பையில் வேலை கிடச்சிச்சு. படப்பையில் வேலை கிடச்ச உடனே அவன் மட்டும் என் குரு வீட்டில் நான் இருந்தேன். அவன் படப்பைக்கு வேலைக்கு போயிட்டு டெய்லியும் வருவான். நான் மட்டும் இருக்கிறதுனால, நான் மட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, நீ தான் சாப்பாடு செய்யணும், அந்த பையன் இருக்கிறதுனால நீ தான் சாப்பாடு செய்யணும், நீ தான் பாத்திரம் விளக்கணும், நீ தான் தண்ணி எடுத்து ஊற்றணும், நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க அந்த குரு வீட்டில். எனக்கு அலெக்ஷனுக்கே கூப்பிட்டு போகிறது கிடையாது. இந்த ஒரு ஆள் இருக்கிறதுனால வந்து மொத்த வேலையை நீயே செய்யின்ட்டாங்க. எனக்கு ஒரு மனசே கஷ்டமாயிடுச்சு. இது எல்லா வேலையும் நானே எப்படி செய்கிறது, 4 பேருக்கு சமைக்கணும், 4 பேருக்கு நான் தண்ணி எடுத்து ஊற்றணும், 3ஆவது மடிக்கு ட்ரம்மில் ஊற்றணும். நான் சொன்னேன், இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டில் வந்து இருக்கிறதுனால இப்படிலாம் பண்ணுறாங்க, ஒன்று வீடு பாரு அப்படின்னு. சரி பார்த்துடலாம், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, நீ படப்பையில் வேலை பார்க்குற, நீ அங்கே வேலை பார்க்குற இடத்துல நீ தங்கிக்கோ, நான் ஊருக்கு போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது. அவங்க கலெக்ஷனுக்கு கூட்டு போக மாட்டுறாங்க, என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கு தனியாக போக தெரியாது. பெங்களூர்னா போயிடுவேன், எனக்கு இங்கே போக தெரியாது. எனக்கு பெங்களூர்னா எனக்கு பரவாயில்ல, கன்னடம் தெரியும், அதனால் வந்து அங்கே ஜாலியாக இருக்கும். சென்னைன்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு கூச்சமாக எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க, இப்போ கூச்சமாக இருக்குது. அதனால் இங்கே மோஸ்ட்லி எனக்கு கலெக்ஷனுக்கே போக மாட்டேன். யாரன்னா கூட கூப்பிட்டு போனால் நான் போவேன். அதனால் என்னை விட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னான். 10 நாள் கழிச்சு வா அப்படின்ட்டு, வீடு பார்ப்போம், சம்பளம் வந்துடும் 10 நாளில் வீடு பார்ப்போம் அப்படின்னு. 10 நாள் கழித்து நானும் வரேன், சம்பளம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வரேன் வீடு பார்க்குறதுக்கு. அப்போ தான் ஃபோன் அடிக்கிறாங்க, உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வீடு வந்திருக்கு. உங்களுக்கு? வீடு பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி போகிறேன். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் வருது, இதுனா புது நம்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வீடு வந்திருக்கு, நீங்கள் எழுதி போட்டிருந்தீங்கல்ல, அவங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த காசை வச்சு போவோம், நம்மளுக்கு செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
புரோக்கர் காசு மிச்சம் எல்லாமே மிச்சம்ன்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்புறமா கவர்மெண்ட் வீடு என்னைக்கு தராங்கன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டு நான் வரேன். ம். ஏன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் ஃபோன் அடிச்சாங்க. சரி 10 நாள் பொறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தேன். வீடு கொடுத்தாங்க. எங்க? கேபி பார்க் புளியந்தோப்பு. ம். வீடு கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க காசு கேட்டாங்க. ம். 1,00,000. அது எதுக்கு? கவர்மெண்ட்ல வீடு வந்திருக்குல்ல, ஆ. எங்கள் வீட்டில் இருக்க போய் தானே உனக்கு வீடு வந்தது. ஓ. என்னோட ப்ரூஃப் எங்களோட ப்ரூஃபில் நாங்கள் வீடு இருக்கிறோம். நீ வந்துட்டு போகிறீங்க, ஆ. உங்களுக்கு எதுக்கு நாங்கள் வீடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டாங்க. ஆளுக்கு 1,00,000. ஆளுக்கு 1,00,000னா எத்தனை பேருக்கு? 15 பேருக்கு. 15 லட்சம். ம். அது நம்ம ஒரு ஆளுக்கு 1,00,000, 15 பேருக்கு அவங்க வாங்குறது வாங்கிக்குவாங்க. 10 பேர் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணுறது? ஒரு ஆள் மட்டும் குரல் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க? அது நீங்க உங்களுக்காக எழுதி போட்டு வாங்கின வீடு, வாங்கின உங்களுக்காக வீடு. வந்த வீடு. ம். ஆ. நீங்கள் என் வீட்டில் தானே இருந்து இந்த வீடு எழுதுன, இல்லைனா வந்திருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் அவங்களே ஆப்ஷன் சொன்னாங்க. ம். ஒன்று வாடகை விடுங்க, வாடகை விட்டு மிச்ச காசை எங்கன்னா ரெடி பண்ணுங்க, இல்லைனா லீஸுக்கு போடுங்க, லீஸுக்கு போட்டு அந்த காசை என்கிட்ட கொடுத்துருங்க, ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் வீடு திருப்பிக்குங்க. எப்படி போட முடியும்? 3 மாதத்தில் 6 மாதத்தில் எப்படி திருப்பி? உங்க கூட இருந்தவங்களே இப்படி பண்ணாங்களா? ஆமாம், பெரியவங்க. ம். அவன் பேரில் சொல்ல பிடிக்காது. பரவாயில்ல பரவாயில்ல. அடுத்து என்ன ஆச்சு? அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், 1,50,000 ரூபாய்க்கு லீஸ் போட்டோம். ம். 1,50,000 ரூபாய்க்கு லீஸ் போட்டாச்சு. லீஸுக்கு போட்டு அவங்க வீட்டிலே இன்னொரு பெரியவங்க வீட்டிலே வாடகைக்கு எடுத்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு காசும் கொடுக்கணும், நம்ம தங்குறதுக்கு வீடும் வேணும். அதனால் என்ன பண்ணிட்டோம், அவங்க வீட்டிலே கேட்டு அங்கே வாடகைக்கு வந்துட்டோம் நாங்கள். ம். சும்மா வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் வேணுன்ற பொருள்லாம் இங்கே சென்னையில் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் சிலிண்டர்லாம் எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ தான் வீடு பால் காசணும். பால் காசிட்டு 1 மாதம் நல்லா இருந்தோம். ம். அடுத்த மாதம் சண்டை வந்துடுச்சு. எதனால சண்டை வந்தது? நான் ஊருக்கு போயிட்டு வரேன், சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஊருக்கு போகிற அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை எங்கள் தங்கச்சி எங்கிட்டலாம் பேசாது, கூட பிறந்த தங்கச்சியில் அவங்க சித்தி பொண்ணு பேசாது, அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்க இல்லையா? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுதான் இருந்தாரா இல்ல தெரியாம இருந்தாரா? தெரியாமல் இருந்தோம். ம். கேட்டால் சென்னையில் வேலை பார்க்குறேன். ம். அதாவது அவங்க ஊருக்காரங்க யாருன்னா ஃபோன் பண்ணால் பேசுவாங்க. யாருன்னா பார்க்கணுன்னா போயிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், இப்போ தான் கிளாம்பாக்கம், அதுக்கு முன்னாடி கோயம்பேடு போய் பார்த்துட்டு வருவாங்க, பேசிட்டு வருவாங்க. நான் என்ன சொன்னேன், சரி பேசு பரவாயில்ல, ம். எங்கள் வீட்டிலேயே சேர்த்துக்கிட்டாங்க என்னைய, நீ எதுக்கு அது மாதிரிலாம் இருக்கிற, பெற்றவங்கள விட்டுட்டு பரவாயில்ல பேசு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பேசுனாங்க. ம். பேசும்போது அப்புறம் தான் இந்த மாதிரி சொல்லாம போகிறேன், நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொன்னாங்க. ம். நான் சொல்லிட்டேன், ஒன்று என் கூட இருக்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கும், இல்லையா இப்போவே இந்த பேக் எடுத்துகிட்டு கிளம்பு உங்கள் ஊருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்போ யோசித்து பார்த்துட்டு சரி நான் தாலி கட்டிடுறேன். ம். அப்போ போய் வாங்கிட்டு வா. பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க, நீ புடவை எடுத்து கட்டுமா. இல்லை அவன் வந்தால் தாலியோட வரட்டும், அது வரைக்கும் நல்லா புடவையும் கட்டப்படியே எதுவும் கட்ட, நைட்டியோட தான் இருப்பேன். இல்லைம்மா கட்டுமா அப்படின்னு. இல்லை என்னால் முடியாது, அவன் தாலி கட்டினா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ பேக் தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துருந்தேன். போய் தாலி வாங்கிட்டு வந்ததுக்கா பூ வாங்கிட்டு வந்தான். ம். வாங்கிட்டு வந்து முருகர் ஃபோட்டோ முன்னாடி வச்சு கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணி தாலி கட்டினேன் வீட்லயே? வீட்டில். ம். என்னைக்கு நடந்தது? 11/6/2022. ம். எங்கள் அம்மா இருந்தாங்க, என் பெத்த அம்மா இருந்தாங்க. நீங்க வர சொல்லியிருந்தீங்களா? எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, இந்த வீடு புதுசாக வந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சென்னையில் வீடு வந்திருக்காங்களே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் முன்னாடி தான் கல்யாணம் நடந்தது? ஆமாம், எங்கள் அம்மா இருந்தாங்க, என் தங்கச்சி பொண்ணு இருந்தது, பக்கத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்க. ம். அப்போ அவங்க முன்னாடி தான் அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க, அவங்க தான் இது மாதிரி செய்ப்பா, இந்த மாதிரி கட்டுப்பான்னு சொன்னாங்க, பூ வை அதெல்லாம் பண்ணுன்னு சொன்னாங்க. யாரையும் துரோகம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி தான் தாலி கட்டினான். ம். ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, எல்லாமே வச்சுருக்குறோம் நாங்கள். அதுக்கப்புறம் 1 மாதம் நல்லா இருந்தான். ம். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகிறேன். ஏன் போகிற? இல்லை எங்கள் வீட்டை பார்க்கணும் போல் இருக்குது. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அடுத்து மாலை போட, மறுபடியும் மாலை போடுற டேட் வந்துச்சு. திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு மாலை போடுறது. ம். அவங்க ஊரில் மாலை போடுவாங்கல்ல, ம். இங்கே இருக்கிற வடபழனி முருகன் கோயிலில் போயிட்டு மாலையை போட்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டான். ம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க,
வேறு பக்கம் வேலைக்கு போயிட்டாங்க. ம் இந்த பக்கம் மாதாவரம் சைடு. கேபி பார்க் புளியந்தோப்புனாக்கா இந்த பக்கம் மாதாவரம் தானே கிட்ட. படப்பை தாம்பரம் போயிட்டு போயிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு வேற பக்கம் தெரிஞ்சு அங்கே வேலை பார்க்குறவங்கள வச்சு அங்கே வேற ஒருத்தவங்களை பிடிச்சி பக்கத்தில் இப்படி மாதாவரம் வேலைக்கு போகிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ம் அப்போ தான் மாலை போட்டுறாங்க. மாலை போட்டுட்டு சரி மாலை போட்டிருக்கேன், நான் வீட்டுக்கு வரல, நான் அங்கேயே தங்கிக்கிறேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தா இதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னான். சரி பரவாயில்ல, மாலை போட்டிருக்க, பரவாயில்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். ம் கோயிலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நானும் வரேன், நான் வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து. இல்லை நீ வராத, இல்லை நீ வராத, ஏன் அப்படி சொல்கிற, இல்லை நீ வராத. இது கல்யாணம் ஆயிட்டு எவ்வளோ நாள் கழிச்சு? கல்யாணம் ஆகிட்டு 6ஆம் மாதம் கல்யாணம் ஆச்சு. 12ஆம் மாதம் 11ஆம் மாதம் மாலை போட்டான். அதான் 5வது மாசத்துல. 6ஆம் மாதம் மாலை போட்டு அந்த தை மாதம் வந்து திருச்செந்தூர் கோயிலில் மாலை கழட்டுவாங்க. ம் ம் அதுக்கேற்ற மாதிரி மாலை போட்டாங்க. ஏன் வர வேணான்னு சொன்னாங்களா, கேட்டிங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ஊர்க்காரங்களாம் வராங்க, ம் கூட வராங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் அடிச்சு, நான் வந்தாலும் பார்த்துக்கோ, வரலனாலும் பார்த்துக்கோ, சரியா, ஃபீல்லாம் பண்ணாத, அப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் பாவம் இல்லையா, அவங்களுக்கும் வயசாகுது, எனக்கு கல்யாணம் ஆக வேணாவா, குழந்தை வேணாவா அப்படின்னு கேட்குறான் ஃபோனில். நான் கேட்டேன், ஏன் என்ன திடீர்னு இன்னைக்கு இப்படி பேசுகிற? இல்லை சொல்கிறேன், நான் வருவேன், வராமலாம் போக மாட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வருவேன், சொல்கிறேன், எதாக இருந்தாலும் ஏற்றுக்கோ, என்ன அப்படி பேசுகிற? சரி பரவாயில்ல, சரி நீ ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ம் ஊருக்கெல்லாம் போனால் வீட்டில் மாலையெல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த கல்யாணம் ஆயிட்டு 6 மாசத்துல இல்லை அதுக்கு பழகும் போதெல்லாம் இந்த மாதிரி இதை பற்றியாவது பேசியிருக்காரு? அவருக்குன்னு ஒரு தனியாக கல்யாணம் பண்ணணும், இல்லை குழந்தை வேணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது கிடையாது. பேசியிருக்காரு? எதுவும் இல்லை. ஆசை வார்த்தை தான் சொல்லுவான். ம் நல்லா பார்த்துக்கிட்டாரு, நல்லா தான் இருந்தீங்க. பார்த்துக்குவான், நல்லா ஆசை வார்த்தை கூடும், ம் நல்லா சொல்லுவான். நீ நானும் வயசாகி கிழவங்கிழவி ஆனதுக்கப்புறம் பல்லெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் கூட ஒன்றா இருக்கணும், அது எப்படி எங்கள் வீட்டில் ஏற்றுக்காம விட்ருவாங்க, என்னைக்காக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு அவன் தான் சொன்னான். ம் ஆசை வார்த்தை நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி பேசினவர் திடீர்னு வந்துட்டு எனக்கும் இன்னொரு கல்யாணம் ஆகணும், எனக்கும் குழந்தை வேணும் அப்படிலாம் சொல்லும்போது அந்த ஒரு மாதம் அந்த மாலையை போட்டுட்டு அந்த ஷெட்லே இருந்து அவங்க ஊர்க்காரங்கள கூட பேசிக்கிட்டு அவங்க வீட்டு ஆளுங்கள்ட்ட டெய்லி ஃபோனில் பேசி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. ம் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. நீ எதுக்கு நீ ஊர் விட்டு ஊர் போயிருக்கிற? அவங்க அம்மா பேசியிருக்காங்க, அவங்க அப்பா பேசியிருக்காங்க, அவங்க அண்ணன் பேசியிருக்காங்க, எல்லோரும் பேசியிருக்கிறாங்க. ம் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் அங்கே போயிட்டு ஒரு 5-6 நாள் பூஜைலாம் முடிச்சுட்டு திருச்செந்தூருக்கு நடப்பாதெல்லாம் போயிட்டு அழகுலாம் குத்திட்டு வந்துட்டு ஃபோன் அடிக்கிறான். எங்கள் வீட்டில் வந்து எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் கை கட்டி நின்று வேலை பார்க்க வேண்டாம், அதனால் வந்து சொந்தமாக ஊர்லேயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ம் என்ன இப்படி சொல்கிற? உன்னை நம்பி தானே நான் சென்னையில் இருக்கேன், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் நான் தான் சொல்லிட்டு வந்தேன்ல, எதாக இருந்தாலும் ஏற்றுக்கோ. என்ன ஏற்றுக்கோ? தாலி கட்டியிருக்க, அதுக்கு என்ன? இப்போ நான் என்னைக்கா இருந்தாலும் நான் தானே உன் புருஷன், தாலி இருக்குல்ல, அப்புறம் என்ன நீ ஏன் பயப்படுற? வெளியூருக்கு வேலைக்கு போய்க்கிறேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் இப்படி பண்ணுற, திரும்ப வருவேன்ற மாதிரி பேசினாரா, இல்லை வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னா? நான் வருவேன், நீ ஏன் பயப்படுற, ம் இந்த ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஊரில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு பார்த்தே ஆகணும், ஒன்று நீ கிளம்பி வா, இல்லை நான் கிளம்பி வருவேன் அப்படின்னு. சரி கிளம்பி வான்னு சொன்னான். இது நீங்க சொன்னீங்க பார்த்தே ஆகணும்னு. ஆமாம் இப்போ நீங்க ஊருக்கு போனீங்களா? ஆமாம், நான் கிளம்பிட்டேன், நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னா. சரி இரு காசு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்ததுக்கப்புறம் ஃபோன் அடித்தான், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கிளம்பி போனேன். திருநெல்வேலி ஜங்ஷனில் போய் இறங்கினேன். வா வீட்டுக்கு போகலான்னா, எங்கள் வீட்டுக்கு எப்படி போக முடியும், ம் அதெல்லாம் போக முடியாது, வா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி ஜங்ஷனில் ரூம் போட்டு ம் ரூம் போட்டு அங்கே சாப்பாடு குளிக்கிறது எல்லாமே அங்கே பண்ணிவிட்டு 2 நாள் இருந்துட்டு அனுப்பி வச்சிட்டான். ம் நீ பார்த்து ஊருக்கு போ, நான் வருவேன், நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நான் பார்த்துக்குவேன், நீ எப்போல்லாம் நினைக்கிறியோ அப்போ நான் வரேன், இல்லை நீ வா கிளம்பி வா, நான் எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ம் அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஆனா அப்பயும் அவர் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது, திரும்ப வந்துருவாரு? ம் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக பேசுவான், செலவு பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான், அதனால் வந்து எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ம் கூட்டு போய் தாலிலாம் வாங்கி கொடுத்தான். ம்
நீங்க அவருக்காக ஏதாவது செலவு பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அப்போ பண்ணலை. ஆ. அப்போ பண்ணலை. எனக்கு அவள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஓகே. ம். நான் பண்ண கிடையாது. அப்போ தான் இந்த மாதிரி என்ன பண்ணா, எனக்கு வண்டி ஓட்டணும் ஆசையாக இருக்குது, நான் எத்தனை நாளைக்கு தான் கூலிக்கு வேலைக்கு போகிறது ம். அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற அப்படி. இல்லை எங்கன்னா காசு வாங்கி கொடு. காசு நான் எங்கே போகிறது? நானே ஒழுங்காகவே கலெக்ஷனுக்கே போக மாட்டேன். நான் முழுசாக வீட்லேயும் இருக்க மாட்டேன், எங்கள் ஆளுங்க வீட்லேயும் இருக்க மாட்டேன். என்கிட்ட அந்த காசு இருக்குது. இல்லை நீ வாங்கி கொடு, நான் கரெக்டாக கட்டுறேன். நான் தான் சம்பளம் வாங்குறேன், எவ்வளோ வாங்குறேன் உனக்கு தெரியும்ல. நான் கம்மியாக வாங்குறேன், 30,000 40,000 வாங்குறேன்ல, அதனால நீ என்னை நம்பி வாங்கி கொடு. ம். நானும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் வாங்கி கொடுத்தேன். ம். 3 லட்சம் வாங்கி கொடுத்தேன். வட்டிக்கு தான் வாங்கி கொடுத்தேன் நான். ம். அந்த வட்டியை வந்து கட்டிக்கிட்டு வந்தான் கரெக்டாக. அவங்களே ஃபுல்லா. ஆமாம், வட்டி கட்டிக்கிட்டு வந்தாங்க. அதனால் வந்து சரி பரவாயில்ல. நான் அப்பயும் கேட்டேன், எப்படி 3 லட்சம் சும்மா கொடுப்பாங்கோ அப்படின்னு கேட்டேன் நான் ஃபஸ்ட்டு. ம். நான் வேணா ஒரு பத்திரம் எடுத்து வந்து கொடுக்குறேன். ம். சரி எடுத்துகிட்டு வா. இல்லை நீ வா, கிளம்பி வா, நான் செலவுக்கு நான் காசு போடுறேன், நீ கிளம்பி வா, வந்து வாங்கிட்டு போ. ம். போனேன். அதாவது நீங்க 3 லட்சம் ரூபாய் சும்மா தரமாட்டாங்கன்னு சொன்னால அவரு ஒரு பத்திரம் தர அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வர சொன்னாரு. ம். அப்போ நான் வந்து ஊருக்கு கிளம்பி போனேன். ம். போனதுக்கு ஒரு பத்திரம் கொண்டு வந்து கொடுத்தான். இது எங்கள் வீட்டு இடத்து பத்திரம் தான், ம். நீ எடுத்துகிட்டு போ. அந்த பத்திரத்தை கொடுத்து வச்சுக்கிரு, வச்சு காசு வாங்குறியோ இல்லை எப்படி வாங்குறியோ எனக்கு தெரியாது, இது எங்கள் வீட்டு பத்திரம் தான், பாரு எங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான். அதோட வேல்யூலாம் எனக்கு தெரியாது. ம். அது எவ்வளோ வேல்யூ, அது எந்த இடம் இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு நான் பார்க்க கிடையாது. அவங்க வீட்டுக்கு கூட்டு போனால் தானே எனக்கு தெரியும். கூட்டே போகல. சரி இது ஒரிஜினல் பத்திரம் மாதிரி இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நான் சரி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பணம் கேட்டு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ரெகுலராக அவங்களுக்கு சுற்றி போடுவேன், அதனால் வந்து கொடுத்தாங்க. ம். கொடுத்துட்டேன் நான். இவன் சரி ஒழுங்காக கட்டுவான், எங்கே போயிட போகிறான், ஊர் தான் தெரிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் அடிச்சு, எங்கள் வீட்டில் என்னை நம்பி எந்த செலவும் பண்ண மாட்றாங்க, ம். எனக்கு சொந்தமாக ஜேசிபி வாங்கியே ஆகணும், செலவுக்கு காசு கொடு அப்படின்னு. அப்ப இந்த 3 லட்சம் தானே வண்டி வாங்குறதுக்குன்னு வாங்கி தர சொன்னாரு. வாங்கி தர சொன்னா, அந்த காசை என்ன பண்ணனே தெரில. அப்போ வண்டியும் வாங்கல. வண்டி வாங்கவே இல்லை. ம். அந்த காசை என்னதான் பண்ணனே எனக்கும் தெரியல. நீங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? இல்லை வண்டி நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம், அட்வான்ஸ் கொடுத்த பெரிய அமௌண்ட்டில் ஜேசிபி 35 லட்சம் 40 லட்சம், ம். ஆனால் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்கேன், வண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ம். வண்டி பார்க்க திருச்சிக்கு போகிறேன், நாகர்கோயில் போகிறேன், கன்னியாகுமரி போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபோட்டோலாம் எடுத்து போடுவான், அங்கே தாங்க நிற்கிறேன் வண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலும் பண்ணி காட்டுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருந்தான். ம். ஏன்னா வேலை பார்க்குறான், அதனால் வட்டி கட்டிட்டு தான் இருந்தான். எனக்கும் ஏதாவது செலவு கொடுப்பான். ம். எனக்கு கொடுக்கும்போது சரின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் காசு கேட்குறான். எங்கள் வீட்டில் என்னை நம்பி வண்டிலாம் வாங்கி தரமாட்டாங்களா, நீ வந்து உன்னை பற்றி சரியில்லை, உன்னை பற்றி இது எல்லாமே ஊரில் எல்லாம் சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வீடியோலாம் வேறு வருது, உன்னை நம்பி நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், உனக்கு ஒரு வண்டி எடுத்து தர மாட்டோம், எதுவும் எடுத்து தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து காசு கேட்டான். என்கிட்ட எப்படி காசு இருக்கும், நான் தான் ஏற்கனவே 3 லட்சம் வாங்கி கொடுத்துக்கினேன், இது எப்படி கொடுப்ப ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ எனக்கு வாங்கி கொடு, அந்த வீடு இருக்குல்ல அதை விற்றுரு. நான் வீட்டை விற்றுட்டு நான் எங்கே போகிறது, நான் திருநெல்வேலியில் உனக்கு நான் இடம் வாங்கி தரேன், திருநெல்வேலிக்கு வந்துடு, நீ ஃபஸ்ட்டு வாடகைக்கு வீடு பிடிப்போம், சொந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் எங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்டலாம். ம். நானும் இதெல்லாம் நம்பிட்டேன். நான் எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஏமாத்திர வேலைன்ட்டு வீட்டையும் விற்க சம்மதிச்சிட்டீங்க? வீட்டையும் வித்துட்டேன். நான் வித்துட்டீங்க? விற்று அவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டேன். எவ்வளோ? 5 லட்சம். 5 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துருப்பானோ இல்லை வாங்கினானோ தெரில. அப்புறமா வெவலையும் கேட்டால் ஜேசிபி வாங்கிட்டேன்னு சொன்னான். அதே மாதிரி ஜேசிபி ஓட்டிட்டு தான் இருந்தால், ஃபோட்டோலாம் வச்சா, ஸ்டேட்டஸ்லாம் வச்சான். அதுக்கப்புறம் உண்மை கதை என்னன்னாக்கா, அவங்க அண்ணன் பேரில் வண்டி எடுத்துக்கிறாங்க. ஏன் அது? நான் கொடுத்த காசில். அதான் எதுக்காகவா? ஏன்னா இவன் பேரில் வண்டி இருந்துச்சுனாக்கா இவன் என் பேரில் எழுதிடுவானோ இல்லை விற்றுருவானோ எதனா பண்ணிட்டு ஓடிடுவானோன்னு அவங்களுக்கு பயம். ம். அதனால் வந்து அவங்க அண்ணன் பேரில் வண்டி எடுத்துருக்குறாங்க. ஆனால் அது உங்கள் வீட்டை விற்ற காசு தான். எனக்கு என்ன தெரியும், என் வீட்டுக்கு வராதுன்றான். நான் என்ன தான் பண்ணட்டும், வந்தாக்கா திருநெல்வேலி ஜங்ஷன்லேயே அங்கே ரூமை போட்டு அப்படியே கிளம்பு போ அப்படின்றான். நான் ரொம்ப அழுதாக்கா வேணா சென்னைக்கு வருவான். இல்லை நான் உன்னை பார்த்தே ஆகணும், என்னால் முடியாது, நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னாக்கா வருவான், வந்து பார்த்துட்டு போவான். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்புறமா தான் எனக்கு தெரியுது அவங்க அண்ணன் பேரில் வாங்கியிருக்கிறாங்க. அது அவரே சொன்னாரா? ஆமாம்.
அதுக்கப்புறமா தான் கேட்டேன், என்ன இப்படிலாம் சொல்கிற, என் மேலே நம்பிக்கை இல்லையா, எல்லாம் உன்னால தான். நான் என்ன பண்ணேன், நீ தான் ஃபோட்டோ வீடியோ போட்டியே, இதில் என்ன கதையாக இருக்குது, நீ என் புருஷன், எனக்கு தாலி கட்டியிருக்க, உன்னை நம்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் ஃபோட்டோ வீடியோ போடுறதுக்கு என்ன இருக்குது, ஏன் உனக்கு என்ன, ஏன் நான் ஃபோட்டோ போட்டால் உனக்கு என்ன பிரச்சனை, அசிங்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்கா, நீ தான் சொன்ன, எனக்காக இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஏற்றுக்குவாங்க, நீ தான் சொன்ன. இல்லை அது இருக்கிற அன்னைக்கு இருக்கட்டும், இப்போதைக்கு ஃபோட்டோ போடாத, எங்கள் ஊரில் கேவலமாக பேசுவாங்க. அப்புறமா இல்ல உங்களுக்கு பத்தி எல்லாம் தெரிஞ்சு அவரே தானே வந்தாரு. அதை நீங்க கேட்டீங்களா? நீயே தானே வந்த, அதான் இப்ப கேட்டேன். ஏன் இப்படி பேசுறேன்னு? கேட்டேன். இல்லை நீ வந்து கரெக்டாக ஒழுங்காக தெளிவாக பேசிகிட்டு இருந்த, இப்போ நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோலாம் நீ வச்சுக்க மாட்ற, ஃபேஸ்புக்கில் போடுற, இன்ஸ்டாகிராமில் போடுற. நான் ஆமாம் நான் போடுவேன் தான், நான் வந்து உன்னை தவிர வேறு யார்ட்டையும் நான் பேச போகிறது இல்லை, பழக போகிறது இல்லை, எனக்கு நீ தானே புருஷன், நான் என் ஃபோட்டோ உன் ஃபோட்டோ தானே, போட்டால் என்ன இப்போ அப்படின்னு. அதுக்கப்புறமா சொல்கிறான், நாளை பின்ன எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, ஏன் இப்படிலாம் அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வயசாகிற வரைக்கும் ஒன்னா இருக்கிற. அதை தான் நான் கேட்டேன், எதுக்கு அப்போ பொய் சொன்னேன், எதுக்கு ஆசை வார்த்தை எதுக்கு சொன்னேன், அதுக்கு இப்படி தான் இருப்பேன், கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓடிடுவேன்னு சொல்லியிருக்கணும், இல்லைனாக்கா வந்தியா பேசனே வச்சா கிளம்பி இருக்கணும், எதுக்கு இப்படிலாம் ஏமாத்துவேன். அதெல்லாம் ஒன்று அடைஞ்சே தீரணுன்ட்டு நான் ஒன்று பிளான் போட்டேன், வலை தான் வீசினேன், நீ ஏன் மாட்டிக்கின அப்படின்னு சொன்னான். அப்படியே சொன்னாங்க. சத்தியமாக அப்படி தான் சொன்னான், நான் வலை வீசி தான் பார்த்தேன், நீ ஏன் வந்து மாட்டிக்கின, நானும் பண்ணுறது உன்னை அடைஞ்சே தீரணும்னு தான் நான் வந்து வலை போட்டேன். அப்புறம் தாலி கட்டி குடும்பம் நடத்துறேன்னு சொன்னது அதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதான் நீ எனக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாம் பண்ணேன். நீ எனக்கு வேணும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வேணும், நான் வேணான்னு சொன்னாக்கா நீ வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாமா, குழந்தை வேணாமா அப்படின்றான். இல்ல உங்களுக்கு ரொம்ப நம்புற ஆளு, ரொம்ப பிடிச்ச ஆளு திடீர்னு வந்துட்டு இப்படி சொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு, மென்டல் மாதிரி ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் அழுதுட்டு ஒழுங்கு மாதிரியே தான் இரு, இப்போ என்கிட்ட நீ பேசலாக்கா அவ்வளோதான், நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இல்லை நான் எதனா பண்ணிக்குவேன் அப்படின்னு. அப்படியா, அதெல்லாம் நீ பண்ணாத, சரி விடு, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், நான்லாம் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டிலே பார்த்தாலும் நான் வானன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னை ஆறுதல் பண்ணிட்டான். அதை நீங்க நம்பிட்டீங்க? நானும் நம்பிட்டேன். ஏன்னா எப்பயுமே எப்போ ஃபோன் அடித்தாலும் கரெக்டாக பேசுகிறான், எப்பயுமே டெய்லியும் ஃபோன் அடிக்கிறான், அதனால் வந்து நான் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவனோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சுது. என்னென்னலாம் பண்ணார் அதுக்கப்புறம்? செக்ஷுவல் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்பயும் நார்மலாக பிஹேவ் பண்ணுறவன் திடீர்னு ரொம்ப வல்கராக பண்ணான், ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப தப்பாக பண்ணுறான். அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. கேட்டாக்கா, அப்போ நான் சொல்கிற மாதிரி தான் நீ செய்யணும், நான் வேறு பொண்ணை கட்டிக்க கூடாதுன்ற, அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும், என்ன இப்படி சொல்கிற, உனக்காக தானே நான் வந்தேன், நீ தானே என் புருஷன், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன பொண்ணுங்களுக்கு இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு மேலே போய் ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற காசையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், வட்டிக்கு வாங்கியும் கொடுத்துட்டேன், வீட்டையும் விற்று கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே எங்கேப்பா போகிறது நான் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உன் கூட இருக்கணுமா, உன்னை விட்டுட்டு வேறு பொண்ணு கூட போகக்கூடாதா, போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வா அப்படின்றான். அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஜிஹெச்சில் போயிட்டு ஜிஹெச்சில் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டு, சர்ஜரி ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சுக்கலாம், அதேமாரி திருநம்பிக்கையும் இருக்குது, பிரஸ்ட் ரிமூவ் பண்ணுறது சர்ஜரி பண்ணுறதெல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு நான் அப்ளிகேஷன் போட்டேன் ஃபஸ்ட்டு, போட்டுட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் ஆஃபீஸ் நலவாரிய மூலயமா போயிட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணேன் நான், லாயர்லாம் போய் பார்க்கணும், அஃபிடன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆஃபீஸில் பண்ணி கொடுத்தாங்க. 3 மாதம் அங்கே போயிட்டு இருந்தேன், வெள்ளிக்கிழமை போயிட்டு இருந்தேன் நான். அங்கே 3ஆவது மாதம் கடைசியில் கேட்டேன், இவ்வளோ நாளாகிட்டு இருக்கே எப்போ தான் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். மா உனக்கு இதுக்கு முன்னாடி பண்ண எழுதினவங்களாம் இருக்கிறாங்கல்ல, லைன் பிரகாரம் தான் வரும், இம்ப்ளான்ட் எப்போ வருதோ அப்போ தான் பண்ண முடியும், என்னது சொல்கிறது, வெயிட் பண்ண முடியலனாக்கா போய் எங்கன்னா பண்ணிக்கிங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அழுதுட்டேன், ஜிஹெச்சில் அழுதுட்டேன் நான், ஜிஹெச்சில் அழுதுகிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கேன் நான். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன், அங்கே உட்காந்து அழுவுறேன். இவனுக்கும் ஃபோன் அடிக்கிறேன், என்ன தான் பண்ணுறது நான், என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடித்து அழுதேன்.
என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணிட்டேன், கையில் ₹1 வச்சுக்கல, இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிட்டேன். உங்க வீட்டுக்கு? ஊருக்கு போயிட்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன், இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ வந்து சரி கேட்டு பார்க்குறேன் வெளியில் எங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. கேட்டு பார்த்தாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து அவங்களே ஃபோன் அடித்து காசு இருக்குது வாங்கிக்கோங்க, அதாவது நார்மலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், பரவாயில்லையா வட்டி அப்படின்னு கேட்டாங்க. சரி பரவாயில்ல, இவன் வேறு ஆப்ரேஷன் பண்ணாதான் என் கூடவே இருப்பேன், இல்லைன்னா வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்கிறேன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி பண்ணிட்டேன் சர்ஜரி. கடன் வாங்கி? ஆமாம். இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு விருப்பமே கிடையாது, எனக்கு பயம் எனக்கு. ஆனால் அவர் உங்க கூட இருக்கணும், ஒன்றா வாழணும்னு சொல்லிட்டு. ஆமாம், இல்லைனாக்கா விட்டு போயிடுவேன், வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணினேன். விருப்பமே கிடையாது, நார்மலாக படுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கும் பண்ணதுலேருந்து இந்த ரைட் சைடு தான் ரொம்ப வலிக்குது எனக்கு. டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணணும், ஸ்கேன் எடுக்கணும், எதுவுமே பண்ணலை. ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை, எடுத்துக்கவே இல்லையா? மெடிசின்ஸ் எதுவும் எடுத்துக்கலையா? எடுத்துக்கல. அவர்கிட்ட முத்துக்கிட்ட சொன்னீங்க, முத்துசெல்வம் கிட்ட சொன்னீங்களா? அந்த மாதிரி ரைட்டே வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டேன் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அவர்? சரி சரி பாரு அப்படின்னா, சேர்ந்து வாழ்கிறேன் இல்லை ஒன்றா இருக்கலாம், உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். வந்து பார்க்கல? நீங்க கேட்கலையா இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் என்னை வந்து பார்க்கவா அப்படிலாம் நீங்க எதுவும் கேட்டுக்கலையா? இல்லை, அன்னைக்கு தான் திருச்செந்தூர் கோயிலில் மாலை போட்டு அளவு போட்டு அங்கே போயிருந்தான். நான் சர்ஜரி பண்ண டேட் வந்து 14/1/2024. அங்கே வந்து 14, 15 வந்து திருச்செந்தூரில் இருப்பாங்க. சரி பரவாயில்ல, நீ பாரு, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வா, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 30 days கழிச்சு தான் வந்தான். வந்து பார்த்துட்டு ஒன்றா இருந்துட்டு என் கூட இருந்துட்டு போனான். அப்போ நீங்க கேட்கலையா தெளிவா எதுவும், இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா தானே இருப்போம், என்னை விட்டு போயிட மாட்டேன்ல, அந்த மாதிரி எதுவுமே நீங்க கேட்கலையா? எதுவுமே கேட்கல நான். அவனுக்கு சந்தோஷம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நீங்களும் நம்பிட்டீங்க, இதுக்கப்புறம் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, இவன் சொன்னதுதான் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நான். சரி அதான் வந்து பார்த்துட்டான், ஒழுங்காக தான் இருப்பான், வேற யார்ட்டையும் பேச மாட்டான், வைக்க மாட்டான், அதனால வந்து நானும் விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, நார்மலாக இது மாதிரி தான் வர்றது போகிறது பார்க்குறதா இருந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கட்டத்தில் என்னதான் நினச்சினுக்கிறேன், அந்த வட்டி காசு கொடு, வட்டி காசு கட்டின்னுக்கிறேன், கடனை அடைச்சிரு, எதனா ஒன்று பண்ணு, நான் எங்கே தான் போட்டோம் அப்படின்னு சொன்னேன். கடன் கேட்டிருக்கேன், கடன் கேட்டிருக்கேன், ஒரு நாளைக்கு 10 வாட்டி மாற்றி பேசுவான். நான் பேங்க் வாசலில் நிற்கிறேன், அந்த சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறாங்க, 4 பேர் பேரில் வாங்க போகிறேன் குழு லோனு, அங்கே நிற்கிறேன், செவ்வாய்க்கிழமை வருதான், புதன்கிழமை வருதான், வியாழக்கிழமை வருதான்னு மாற்றி 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன். நானும் நம்பிக்கிட்டே இருப்பேன். மாசக்கணக்காக இப்படி தான் சொல்லுவான். ஆனால் வட்டியாவது ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்தா? வட்டி வந்து மிரட்டி கேட்டால் தான் கொடுப்பான், சாதாரணமாக கேட்டால் கொடுக்கவே மாட்டான். கத்தணும், அழுவணும், அப்போ தான் கொடுப்பான். ஆனால் கொடுப்பான் எப்போனா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு கொடுப்பான். அவங்க திட்டுவாங்க, நம்ம வேற ஒருத்தர் இடத்துல வாங்கி கொடுத்துருக்கோம். நான் என்ன பண்ணுவேன், நான் என்கிட்ட இருக்கிறது அடவு வச்சிடுறது, அடவு வச்சுட்டு இவன் காசு கொடுத்த உடனே அதை போய் மூட்டுக்கிறது. அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 6 மாதமோ 4 மாதமோ வண்டி ஒழுங்காக ஓடல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி எனக்கு பிரச்சனையை என்னால் தாங்க முடியல, நானும் வேற எங்கள் வீட்டில் இருக்கிறேன், நீ திருநெல்வேலியில் வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னேன், இன்ன வரைக்கும் நீ வீடு பார்க்குற மாதிரி இல்லை, என்னை கூட்டு போகிற மாதிரி இல்லை, நான் என்ன தான் பண்ணட்டும், எங்கள் வீட்டில் எப்படி இருக்க முடியும், நான் உன்னை நம்பி தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறேன், இப்போ நான் எங்கள் ஆளுங்க வீட்டில் போய் மறுபடியும் என்னால் இருக்க முடியாது, ஒன்று என்னை திருநெல்வேலி கூட்டு போயிரு, இல்லை 2 பேர் சென்னைக்கு போய் வாழலாம்பா அப்படின்னு சொன்னேன். என்னால் வர முடியாது, என்னால் சென்னைக்கெலாம் வரவே முடியாது அப்படின்ட்டான். எதனாலயா கேட்டிங்களா? எனக்கு எங்கள் ஊரில் தான் வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வீட்டுக்கு. சரி அப்ப என்ன கூட்டிட்டு போயிட்டு உங்க ஊர்ல வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னியே, அந்த மாதிரி வீடு பார்க்கலாம். அந்த மாதிரி வீடு பார்த்து வச்சனா நீ நாள் இல்லாத நேரம் பார்த்து நீ எங்க வீட்டுக்கு வந்துருவ, வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு நீ வீட்டுக்கு வந்துருவ, கேவலமாயிரும், அசிங்கமாயிருமா, கேவலமாயிருமா. எனக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது தானே. தெரியப்படுத்துறது நீங்க சொன்னீங்களா, இல்ல உங்க வீட்டுல நானே வந்து பேசுறேன், அதுதான் நானே ஒன்னா தானே இருக்க போறோம் இதுக்கப்புறம் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. நான் பாக்குறேன் காசு வரட்டும் பாக்குறேன்
இப்படி தான் ஏமாத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 4 மாதம் வட்டி கொடுத்துன்னு வந்தான். ம் இப்போ ரீசெண்டாக 5 மாசமா இப்போ வட்டி கட்டுறதே கிடையாது. ம் 2 மாசமா வட்டி கட்டலன்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு போனேன் நான். நேரா அவங்க வீட்டுக்கு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஆ ஒரு வாரமா ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கிறதே கிடையாது. ம் 7 நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தான். ம் வட்டிக்காரங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? எதனா ஒரு பதிலாவது சொல்லணும். இல்லை இன்னைக்கு முடியாது, நாளைக்கு முடியாது, இல்லை ஒரு 5 நாள் ஆகும், எந்த பதிலுமே சொல்லாம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா என்ன நினைக்கிறது? இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆச்சு? எனக்கு என்ன பயனாக்கா, இவன் வேற சொல்லியிருந்தான் பொண்ணை வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன பண்றான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல தாங்காது, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, ஃபோனு சுவிட்ச் ஆஃப், வேற யாருக்கு நம்ம ஃபோன் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கே போயிட்டேன். ம் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். அவங்க ஊர் வந்து திருப்பணி கரிசல் குளம், ம் திருநெல்வேலி. அங்கே போயிட்டேன் நான். போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க அப்பா பேர் வந்து செல்லத்துறை, அவங்க அம்மா பேர் வந்து பிச்சையம்மாள், அவங்க அண்ணன் பேர் எசக்கி முத்து, அவங்க அண்ணி பேர் செல்வி. அதெல்லாம் முன்னாடியே தெரியும் எனக்கு. அவங்க வீட்டில் எல்லாமே எனக்கு தெரியும்ல, அதனால் வந்து ஒன்றா இருக்கும்போது நான் பேசுவோம்ல, அதனால் தெரியும். போயிட்டு செல்லத்துறை எங்கள் மாமனார் வீடு எதுன்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்கார வீடு எங்கே இருக்கும்? யார் உங்கள் வீட்டுக்காரு? முத்து செல்வம், செல்லத்துறை மகன். அப்படியா, அவங்க வீடு பக்கத்து தெரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த பக்கத்து வீட்டுக்கு போனேன். இவன் வந்து வீட்டுக்கு மாடியில் படுத்திருக்கான் போல இருக்கு. ம் நான் அவன் வீட்டுக்குள்ளே தான் படுத்திருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் அவன் ஃபோனே எடுக்கலையே, ஃபோன் இருந்தால் தானே அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் போயிட்டு அவங்க வீட்டை தட்டுறேன், யாருமே இல்லை. ம் கேட்டு பூட்டி இருக்கா திறந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் தள்ளி தள்ளி பார்த்தா திறக்கலை. வாசலில் வந்து எதிர் வீட்டுக்காரங்க வீட்டில் திண்ணையில் போய் உக்காந்துட்டேன் நான். உக்காந்துட்டு ஒரு 2 பேர் தெருவில் போனாங்க. எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் யாரையுமே காணோம். யாரும் அவங்க வீட்டுக்காரு? முத்து செல்வம் தெரியல. அவங்க அப்பா அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு இப்போ தான் விவசாய இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தேன் நான். அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்காரங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க ஊரில் பஞ்சாயத்து இருக்குதுல்ல, ம் அவங்க ஊரில் பஞ்சாயத்து கட்டுப்பட்டு தான் வாழ்வாங்களாம். அதனால் பஞ்சாயத்துக்காரங்க வீட்டுக்கு போயிட்டேன் நான். யாருங்க பஞ்சாயத்துக்காரங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டாமக்காரங்க வீடு. மாமா நான் தான்மா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தாலி கட்டி விட்டுட்டு சென்னையில் என்னை ஏமாத்திட்டு ஓடியான்ட்டான், பணத்தையும் வாங்கின்னு வந்துட்டான். இப்போ ஃபோன் போட்டால் ஒரு வாரமாக ஃபோனு சுவிட்ச் ஆஃப். ம் நான் என்ன தான் பண்ணட்டும்? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஒன்று என் கூட வாழணும், இல்லைன்னா இவனை நம்பி வாங்கின கடனையாவது கொடுக்கணும். எதுவுமே பண்ணல, நான் எங்கே தான் போட்டோம், ஒரு வாரமாக ஃபோனு சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு. சரிம்மா இருமா வெயிட் பண்ணுமா, நான் ஃபோன் அடிக்கிறேன், அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவன் நம்பர் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடித்து சொன்னாங்க, என் கண்ணு முன்னாடி தான் சொன்னாங்க. இவன் எனக்கு ஃபோன் அடிக்கிறான் வேற ஒரு நம்பர்லேருந்து. ம் என்ன இது புது நம்பர்லேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாக்கா, நீ எங்கே இருக்க? நான் இங்கே உங்கள் ஊரில் தான் இருக்கேன், உன்னை யார் வர சொன்னது? நீ ஏன் ஃபோன் எடுக்கலை, ஃபோன் ஏன் அட்டன் பண்ணலை அப்படின்னு கேட்டேன் நான். நானே ஃபோன் பண்ணலாம் தான் நினச்சேன். எப்படி ஒரு வாரமாவா? வட்டி காசு யார் கொடுப்பா? 2 மாதமாக கொடுக்கலையே. ம் என்ன தானே கேள்வி கேட்பாங்க, உன்னைய கேட்பாங்க. என்னை பார்த்து கொடுத்தாங்களா, உன்னை பார்த்து கொடுத்தாங்களா? என்னை பார்த்து தானே கொடுத்தாங்க. அப்போ நான் தானே பதில் சொல்லணும். நீ மட்டும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அசால்ட்டாக உங்கள் வீட்டில் நீ படுத்திருக்கியே. சரி சரி நீ கிளம்பு, அங்கெல்லாம் நிற்காத, நீ கிளம்பு. எங்கே கிளம்புறது அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ இந்த ஜங்ஷனுக்கு கிளம்பு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டார். ம் அவங்க அப்பா வந்துட்டு அசிங்கமாக பேசுகிறாரு. ம் எதுக்கு இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா, கம்முன்னு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே வந்தேன், எதுக்கு வந்தேன்? உன் பையன் தாலி கட்டிக்கிறாரு, ஏமாத்திக்கிறான், பணத்தை வாங்கின்னு வந்துக்கிறான், வட்டி கெடுக்கல, அதனால தான் வந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, நாங்களே காசு இல்லாமல் கிடக்குறோம், காசெல்லாம் கிடையாது, கிளம்பு அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசினார் அவங்க அப்பா. நான் என்ன பண்ணேன், வீடியோ எடுத்தாக்கா ஃபோனை யாருன்னா பிடிங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டு மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கினேன் நான். அவங்க பேசுனது என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அண்ணன் வந்தார். அவங்க அண்ணன் வந்துட்டு, எங்கள் தம்பி உங்கள் தம்பி வந்து இந்த மாதிரி தாலி கட்டிட்டு ஏமாத்திட்டு வந்துட்டான், பணத்தை வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னேன். உங்கள் வீட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்து பத்திரத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டு தரோம், அந்த இடத்த நீங்கள் விற்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கையெழுத்து கும்பிட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், ஒன்று பணத்தை கொடுங்க, இல்லைன்னாக்கா நான் உங்கள் வீட்டில் நான் வந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? கடைசி வரைக்கும் முத்துசெல்வம் அங்கே வரவே இல்லை, வரல. ஃபோனில் எனக்கு வேற நம்பர்லேருந்து கூப்பிட்டான்.
நாட்டாமக்காரர் சொல்கிறாரு, தம்பி எங்கடா இருக்க, இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க, நீ எங்கே ஆள் இருக்க? இல்லை நான் நாகர்கோவில் போயிட்டேன். அப்போ தான் வீட்டிலேருந்து எகிரி குச்சி பக்கமாக ஓடி இருக்கிறான். வேறு பக்கம் ஓடி போய் பைக் ஏறி போய் வேறு எங்கேயோ போயிட்டு ஃபோன் அடிக்கிறான் வேற ஒருத்தவங்க ஃபோன்லேருந்து. கேட்டால் நாகர்கோவிலில் இருக்கான் அப்படின்னு. ஆனால் அங்கே தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, இப்போ தான் அவனை பார்த்தேன். தெருவில் இருக்கிறவங்களே அவங்க ஊர் ஆளுங்க தான், அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் அவன் போனான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற லேடிஸ் பொம்பளைங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு நான் ஃபோட்டோலாம் வச்சுருந்தேன்னா எல்லாத்தையும் வீடியோ எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்தாங்க, என்னம்மா தாலி கட்டியிருக்கிறானா? ஆமாம் தாலி கட்டியிருக்கான்னு தாலி எடுத்து காட்டினேன். அப்படியா, காசு வாங்கிட்டேன் ஏமாத்திட்டான். அப்படியா, எவ்வளோ அப்படிங்கிறாங்க. சொன்னேன், நல்லவனாக இருந்தால் அவன் பஞ்சாயத்துக்கு தானே வரணும், அவன் பண்ணது தப்பு தானே, அப்புறம் எதுக்கு நல்லவனாக இருந்தால் வர வேண்டியது தானே, ஓடிட்டான்னு அவங்க ஊருக்காரங்களே சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க, அப்போ உன் மேலே தப்பு இருக்கிறதுனால தானே ஓடி போயிட்டேன், தப்பு இல்லைன்னா நீ நின்று தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்காரங்களே கேட்டாங்க. அப்புறம் நாட்டாமக்காரர் சொன்னார், நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு 2 பேரை கூட்டுவாங்க, யாரை வேணால் கூட்டுவாங்க, ஆனால் 2 பேர் கூட்டுவாங்க, ஒரு ஆளுக்காக என்னால் பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது, ஏன்னா வந்து கூட ஒருத்தவங்க 2 பேர் இருந்தால் தான் நான் வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னு. இந்த ஊரை நீங்கள் நிற்காதீங்க, நீங்கள் போங்க உங்கள் ஊருக்கு அப்படின்னு. நான்லாம் போக முடியாது, அவன் வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வீடு எங்கன்னு கேட்டேன், காட்டி விட்டாங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். அவங்க அண்ணன் அண்ணி 3 பிள்ளைங்க எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் தம்பி இப்படி பண்ணிட்டாரே, நான் என்ன தான் பண்ணிட்டோம், நாங்களே கஷ்டப்படுறோம், எங்கள்கிட்ட காசே கிடையாது, ஜேசிபி இருக்குது, ஆட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை, வண்டி ஃபுல்லாக ரிப்பேரு, ஒயர்லாம் எரிஞ்சிச்சு, 80,000 ஆகும், நின்று கிடக்கு, சும்மா தான் கிடக்குது. இல்லையே, டெய்லியும் வண்டி ஓட்டுறது தானே என்கிட்ட சொன்னான். அதெல்லாம் சும்மா சொன்னான். நீங்கள் எங்கள் அப்பா வேறு ஹார்ட் பேஷண்ட்டு, நீங்கள் போயிருங்க ஊருக்கு. இது என்ன கதையாக இருக்குது, அவனை வர சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க, ஒன்று காசு கொடுங்க, இல்லைனாக்கா அவன் வரணும், அவன் வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா வந்துட்டார். இன்னும் நீ போகலையா வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசியிருந்தார். என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படி தான் டென்ஷன், அவர் பிபியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் இதுக்கு மேலே இங்கே நின்னாக்கா நம்மளுக்கு ஒரு மாதிரிக்குது, பசி வேறு எடுக்குது, அங்கே போய் நம்ம ஏன் ஆர்டிஐ போய் சாப்பாடு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் பஸ் ஏறிட்டேன். நான் திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு போய் பஸ் ஏறினாக்கா அங்கே வந்து நிற்கிறான் முத்துசெல்வம். நாகர்கோயிலில் இருக்கவன் 5 நிமிஷத்தில் வந்துடுறான். நான் ஜங்ஷனுக்கு கேட்டாக்கா, ஃபோனை எங்கள் அப்பா பிடிங்கிட்டாரு, என்கிட்ட ஃபோன் கிடையாது, உன்னை யார் ஊருக்கு வர சொன்னது, நீ ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு கேட்டேன். சரிப்பா போகலாம், சென்னைக்கு போகலாப்பா அப்படின்னு முத்துசெல்வமே கூப்பிட்டாரா? என்னால் வர முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வரமாட்டேன், நீ வேணா போ அப்படின்னு. சரி என்ன பண்ணலாம், ரூம் போடணும், என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னான். சரி நான் வச்சுருக்கேன், வா போடலாம். எனக்கு தூக்கம் வருது, நைட்டு ஃபுல்லாக நான் ட்ரெயினில் வந்திருக்கேன், எனக்கு தூக்கமே இல்லை, பசிக்குது வேறு. சரி ரெஸ்ட் ரூம் போகணும், குளிக்கணும், தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம் போட்டேன். உடனே அவனும் அங்கே வந்துட்டான் ரூமுக்கு. வந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு போனான் கோயிலுக்கு. ஆமாம், திருச்செந்தூர் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு முருகர் கோயிலில் சாமி பார்த்துட்டு வா சரி வா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கிற லாட்ஜில் 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனோம் சென்னைக்கு கிளம்பி போனோம். அன்னைக்கு டேட்டு வந்து 15/7/2025 இந்த ஜூலை மாதம். சரி என்னடா என் கூட வந்துட்டேன் என்னடா அப்படின்னா, நீ வந்து எங்கள் ஊரில் அசிங்கப்படுத்திட்ட, எங்கள் வீட்லேயும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும், நான் சென்னைக்கு வரேன், மறுபடியும் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன், நீ கடனை அட அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னு தெரில, 3ஆம் நாளே சண்டை வாங்குறான். இந்த மாதிரி என் கூட நீ நைட்டில் படுக்க மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சல் சண்டை. நான் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு திருப்புளி இருக்குல்ல, ஸ்க்ரூ டிரைவர் பெருசு எலக்ட்ரிஷியன்து, அதை எடுத்துகிட்டு வந்து என் மேலே என்னை கீழே தள்ளி இங்கே மேலே உட்காந்து பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டில் குத்த வந்துட்டான். நீ இருக்காத செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கை காலெல்லாம் நடுங்கிருச்சு, பயம் வந்துருச்சு எனக்கு. சரி ஃபோனை மட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறேன், நீ யாருக்கு ஃபோன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி உடச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரில, எனக்கு பயம் வந்துருச்சு. கதவை திறந்துட்டு வெளில வந்துட்டு நின்ட்டேன்.
சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், கீழே இறங்கி போகிறான். சரி எங்கே போகிறான்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், டாப்பல் போட்டேன். நைட்டு 1:30 மணிக்கு டாப்பல் போட்டு படுத்துட்டேன். படுத்தா எனக்கு தூக்கம் வரல, பயமாக இருக்குது. இப்படி பண்ணிட்டானே, இப்போ இவன் போகிறானே, எங்கே போகிறானோ, எங்கே வருவானோ, மறுபடியும் வந்து சண்டை வாங்குவானோன்னு சொல்லிட்டு எனக்கு பயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், படுத்து நல்லா தூங்கலான்னு சொக்குது. 5 மணிக்கு வந்து கதவு தட்டுறேன். 1:30க்கு போயிட்டு 5 மணிக்கு 5 வந்தாங்க. மணிக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு இவன் எங்கே போனானோ, எங்கே வந்தானோ, என்ன பண்ணிட்டு வந்தானோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனேன். கையில் காசு இல்லை, வந்துட்டேன். உன் கையால் சாப்பிட்ணும், பசிக்குது. மணி என்ன ஆகுது, எனக்கு பயமாக இருக்குது. உன் கூட நீ பயமாக இருக்குது, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு தூக்கம் வருது, ஃபஸ்ட்டு என்னை நிம்மதியாக விடு அப்படின்னு சொன்னேன். நான் ரூமில் பத்துக்கிறேன், நீ ஹாலில் பத்துக்கோ, டாப்பால் போட்டுக்கோ, பூட்டிக்கோ அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் தூக்கம் வந்துருச்சு. எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு யோசிக்க தோணலை. எனக்கு தூக்கம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தாக்கா வீடு திறந்து கிடக்குது. வீட்டில் இருந்த நகையே காணும், எடுத்துகிட்டு ஓடிட்டான். எவ்வளோ நகை வச்சுருந்தீங்க? 10 பவுன் வச்சுருந்தேன் நான். எடுத்துகிட்டு ஓடிட்டான். அப்புறமா ஃபோனே கிடையாது. நான் எப்படி யாருக்கு கான்டாக்ட் பண்ணுறது நான்? அதான் உடைச்சிட்டாரு. பார்த்தாக்கா வீடு திறந்துருக்கு, சும்மா சாத்தி வச்சிருக்கு. உள்டாப்பல் போட்டு தானே படுப்போம். நீங்க கம்ப்ளைண்ட் போய் அதுக்கப்புறம் ஏதாவது கொடுத்தீங்களா? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் இந்த மாதிரி சரி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் பீரோ நான் உடனே எப்படி நான் செக் பண்ணுறது? அவன் இவ்வளோ நாளாக இருக்கிறான், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ல. எனக்கு டவுட்டு வரல. எங்கே போயிருப்பான் இவன், நைட்டு போன மாதிரி எங்கே போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மதியானமாக திறந்து பார்க்குறேன், பீரோவில் இருக்கிற நகையை காணும். ஓ, அவர் போனப்போவே உங்களுக்கு தெரியல? அப்புறமா ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே, வீட்டில் அவனுக்கு என் ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டு, வீட்டில் இருக்கிற சாவி எல்லாமே அவனுக்கு தெரியும். நான் அந்த மாதிரி எடுக்கவும் மாட்டான். அன்னைக்கு எடுத்துன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ நீலாம் என்ன ஆளு, நீ எதுக்கு எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுற? இது யாரு பேசுனது? அவங்க அப்பா, அவங்க அண்ணன். நீ ஃபோன் அடித்தா நாங்கள் பேசணுமா? நீ ஃபோன் அடித்தா நாங்களாம் பேசணுமா? ஃபஸ்ட்டு நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறே கூடு, எங்கே போய் கேஸ் கொடுக்குறே கூடு. இந்த மாதிரி உன் பையன் ஏமாத்திட்டான் அப்படின்றேன். எங்களுக்கு தெரியாது, நீ தானே அவன் மேலே ஆசைப்பட்டு போன, நீ அனுபவிச்சுக்க, எங்களெல்லாம் கேட்காத. வேணா கிளம்பி வா எங்கள் ஊருக்கு. எதுக்கு? நீ வந்து பாரேன், எங்கள் ஊரில் நீ வந்துட்டு நீ மறுபடியும் இப்போ திரும்பி போயிடுவியா? மிரட்டுறாங்க. அன்னைக்கு நீ வந்துட்ட, இன்னைக்கு வாயா, திரும்பி வாயா. என்னை வெறுப்பேற்றுறாங்க, கோவம் வர மாதிரி. அவங்களே வெறுப்பேற்றுறாங்க. நம்ம வார்த்தையை நம்ம வாயிலே வர வைக்கணும், கோவப்படுத்தணுன்ட்டு அவங்க அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனேன். எங்கே போயிட்டு கண்ணீர் தாங்க முடியல, என்னால் அழுக தாங்க முடியாமல் ஃபஸ்ட்டு போயிட்டு கோயிலில் போய் நின்ட்டேன். நான் கோயிலில் நின்று அழுது தாங்காமல் இருந்தேன். அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். அவங்க சொன்னாங்க, சரிம்மா விடுமா, பரவாயில்ல, எடுத்து தானே போயிட்டான், அவன் புருஷன் தானே, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் வீடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் அவங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கு, எந்த நினச்சிக்காத அப்படின்னு சொன்னாங்க. நானும் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியாது. தெரிஞ்சக்கா என்ன தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட எதுவுமே சொல்லவே. அதுக்கப்புறம் தான் வழக்கறிஞர் தேடி போனேன். போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட். அவங்க வந்து விசாரிக்கிறதுக்காக அவங்க ஃபோன் அடித்தாக்கா அவங்க அப்பா ஃபோனை கட் பண்ணிட்டார், எடுக்கலை. எடுத்து பேசினாங்க. அந்த மாதிரி பேசின உடனே தெரிஞ்சிச்சு. அதனால் அவரும் கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அவங்க அண்ணனும் உஷாராக ஃபோன் எடுக்கலை. அவங்க அண்ணியும் என்கிட்ட பேசும், அதுவும் ஃபோன் எடுக்கலை. அதுலேருந்து யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது. எனக்கு ஃபோன் நான் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சொல்லிச்சு. நீ வேற சும்மா கண்ணீர் விட்டுற, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ எனக்கெலாம் ஃபோன் பண்ணாத, நீயாச்சு உன் புருஷனாச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு அவங்க அண்ணி.
நீ எங்கே போய் பார்த்துக்கிறியோ பார்த்துக்குமா, நீ எங்கே போய் சரி, இப்போ நீங்க அனைத்து மகளிர் காவல் நிலையம்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க இல்லையா? அவங்க அதுக்கப்புறம் வேற ஏதாவது என்கொயரி பண்ணாங்க? அதான் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் ஃபோன் எடுக்கல. பண்ணாங்க, ஃபோன் எடுத்து கட் பண்ணிட்டாங்க. ம். தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இல்லை ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்களா? ஆ. நீங்கள் வந்து நேராக போய் விசாரிங்க, நேராக போய் பிரச்சனை பண்ணுங்க. நேராக எப்படி மேடம் போகிறது, எனக்கு யாருமே கிடையாது. சொன்னீங்களே இந்த மாதிரி நேரா போனா கூட இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறாங்க. நான் தனியாக இருக்கேன், யாரும் எனக்கு சப்போர்ட் கிடையாது. டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்ஸ் கூட நான் இப்போதைக்கு இல்லை. இவனை நம்பி தான் நான் வந்தேன், இவனை நம்பி தான் தனியாக இருக்கணும். அவருக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக வந்து நான் வந்துட்டீங்க. ம். தனியாக நிற்கிறேன், நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொன்னாங்க, சரிம்மா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுநாள் வர சொன்னாங்க. போனேன், மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, யாரும் எடுக்கலை. அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, சரி சிஎஸ்ஆர் தரோம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா இல்லை கேஸ் ஃபைல் பண்ணுறீங்களா, எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள், டேரெக்டாக நீங்கள் அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க ஊர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிக்கின்னு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ம். இந்த மாதிரி சிஎஸ்ஆர் கொடுத்துட்டாங்க, எனக்கு நான் என்ன பண்ணேன், அவனை நம்பி போனது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் விசாரித்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதோட இருக்கு. ஆமாம். முத்துசெல்வம் அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அவர் நம்பர் ஆன் ஆகல. இல்லை, ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் ஆனில் இருக்குது. பேச ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணேன். ம். ரிங்கு போகும், உடனே கட் பண்ணி பிளாக்ல போட்டுருவான். ம். அதாவது ஜூலை மாதம் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோதான் அவர்கிட்ட பேசலை. ஒரே ஒரு நாள் அட்டன் பண்ணி ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசினான். இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது வையே அப்படி. உன்னை நம்பி கடன் வாங்கியிருக்கேனே, இந்த மாதிரி காசை கொடுத்துருக்கேன், வீட்டை விற்றுட்டு இன்றைக்கி வாடகை வீட்டில் நிற்கிறேன் நான், எங்கள் ஆளுங்களும் யாரும் இப்போ எனக்கு சப்போர்ட் கிடையாது, உன்னை நம்பி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு தெரியாது, வை ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பிளாக்ல போட்டான். இப்போ நம்ம கால் பண்ணி பார்க்கலாமா? கால் பண்ணிப்பாங்க. இப்போ முத்துசெல்வம்க்கு தான் கால் பண்ண போகிறோம். ஹலோ முத்துசெல்வம். அம்மா சொல்லுங்க, யாரு? நாங்கள் ஜெயா ப்ளஸ் தீர்வை தேடி நிகழ்ச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க மேடம். உங்களுக்கு ரீனாவை தெரியுமா? ரீனாவா? சொல்லுங்க மேடம். ரீனா உங்களுக்கு யாரு? நீ சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், ரீனா உங்களுக்கு யாரு. இல்லை நீங்கள் அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க கூட கல்யாணம் பண்ணி ஒன்றா வாழ்ந்துட்டு அவங்க கிட்ட நகை இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு இப்போ ஏமாத்திட்டதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரி மேடம். அதுதான் உங்க தரப்புல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணோம். என்ன ஆச்சு, என்ன நடந்தது? இல்லை மேடம், நாங்கள் நான் அவங்ககிட்ட எதுவுமே காசு எதுவுமே வாங்கலை, ம். பணம் நாங்கள் எதுவுமே வாங்கவே இல்லை. அவங்களா இது வந்து பொய்யா ஒரு இது போட்டு சொல்லுதாங்க, அவ்வளோதான். பொய்யாது சொல்றாங்கன்னா நீங்க அவங்களுக்கு தாலி கட்டின போட்டோ, ஒண்ணா இருந்த போட்டோ இதெல்லாம் எங்களுக்கு காட்டினாங்களே. ம். மேடம் நாங்கள் வந்து ஒரு லவ் பண்ணது உண்மைதான், ஒன்றா தான் இருந்தோம் சென்னையில், ம். கேட்டீங்களா? அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லி நான் ஒன்றா தான் இருந்தேன், வச்சேன், ஒன்றா இருக்கோம். ம். அதாவது அவங்களுக்கு வந்து புளியந்தோப்பில் இருக்காங்க சென்னையில். ம். புளியந்தோப்பில் இருக்கிற இடத்துல வந்து சென்னையில் வந்து அவங்க வீடு வாங்கணும்னு சொல்லி அவங்களுடைய ஹெட்ல இருந்து சொல்லி 80,000 90,000 கொடுத்தா தான் உனக்கு வீடுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ம். அதுக்கு அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட போய் 1,50,000 ரூபா வாங்கிட்டு வந்தாங்க. ம். அந்த வாங்கிட்டு வந்து அவங்க வீடு எல்லாமே வாங்கினாங்க. கவர்மெண்ட் கொடுத்த வீட்டில் இருந்தோம், நானும் இருந்தேன். ம். அப்புறம் நான் வந்து அப்போ மாதாவரத்தில் தான், நான் ஜேசிபி டிரைவர் தான், ம். மாதாவரத்தில் தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ம். நான் அங்கே வேலைக்கு போயிடுவேன். ம். அப்போ நான் அப்போ நான் நல்லா காசு கொடுத்து பழகினேன். ம். வேலை பார்க்குற காசு எல்லாமே கொடுத்து பழகிட்டு தான் இருந்தேன். அதுக்கு பிறகு நான் அந்த 1,50,000 ரூபாய்க்கு நீ வட்டி கட்ட சொன்னாங்க. ம். அவங்க வாங்கியிருந்த 1,50,000க்கு நாங்கள் வட்டி கட்டினோம். ம். வட்டிக்கு நான் தான் கட்டினேன். கட்டி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவது நான் ஊருக்கு இங்கே வந்துட்டேன், திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். ம். என் ஊர் திருநெல்வேலி. நான் திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். திருநெல்வேலிக்கு வந்த உடனே இந்த மாதிரி எனக்கு வந்து சர்ஜரிங் பண்ணணும், ஜஸ்ட் வைக்கிறதுக்கு எனக்கு சர்ஜரிங் பண்ணணும்னாங்க. ம். அப்போ என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னா, இல்லை நீ உன் ஊருக்கு போயிட்ட, எனக்கு வச்சு எனக்கு ரூபா வேணும்னா வேணும் அப்படின்னாங்க. சரி அப்போ நான் இல்ல சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே விருப்பப்பட்டு கேட்டாங்களா, இல்ல நீ அதை வச்சாதான் நான் உன் கூட வாழ்வேன் அப்படின்னு நீங்க சொன்னதா சொன்னாங்க? இல்லை அப்படி எதுவுமே இல்லை. ம். அப்படி நான் வச்சாதான் வாழ்வேனுங்க. நான் அதாவது நான் அப்புறம் அவங்க கூட வச்சாதான் வாழ்வேன்னா நான் எனக்கு முன்னாடி நான் பழகணும். ம். அதாவது அவங்க வச்சிருந்தாதான் நான் பழகணும், வச்சாதான் நான் அவங்க கூட இருப்பேன்னா நான் இதுக்கு முன்னாடியே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் எதுக்கு இருக்க போறேன், பழகாமே இருந்திருப்பேனே. ம். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவங்களே கேட்டாங்க. அப்புறம் எனக்கு ஓவரா ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி நான் என்னால் முடியாம சரி நான் தாரேன் அப்படின்ட்டேன். 1,50,000 ரூபா. ம். 1,50,000 ரூபா தாரேன்னு நான் இங்கே வந்து நான் என்னுடைய தொழில் நான் வந்து அதுக்கப்புறம் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
ம் நான் வண்டி எடுத்து நான் என்னுடைய வேலையை நான் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இல்ல எனக்கு வந்து நீ வரணும், இல்லாட்டி நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், கேவலப்படுத்திடுவேன், ம் உங்க வீட்டுக்கு வந்து நான் பிரச்சனை பண்ணுவேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பேசினாங்க. ம் அப்போ எனக்கு என் ஊர் வந்து நான் வந்து கிராமம் தான். ம் அதனால நாங்க வந்து எதுவுமே பேச வேண்டாம், நீ வேணா உனக்கு என்ன பண்ண வேண்டாம் நான் தாரேன், ம் நீ விட்டுரு அப்படின்னேன். இல்ல அது எப்படி நீங்க வந்துட்டு நீங்களா தான் அவங்க கூட போய் பழகிருக்கீங்க, உன்னை பிடிச்சிருக்கு, உன் கூட வாழணும்னு சொல்லியிருக்கீங்க, கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, தாலி கட்டியிருக்கீங்க, அப்புறம் ஒண்ணா இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஊருக்கு போயிட்டு அங்க நல்லா கேளுங்க, ம் நான் இருந்தது உண்மைதான், என் ஊருக்கு நான் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நான் உன்னை நம்ப முடியாது, நீ தாலியை கட்டிட்டு போன்னு சொல்லி என்னை வற்புறுத்தி கட்ட வச்சாங்க. ம் ஆமா உங்களை நம்ப முடியாது, தாலி கட்டிட்டு போங்கன்னு அவங்க கேட்டது ஒன்றும் தப்பு இல்லையே. அவங்க கூட ஒண்ணா இருந்திருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போகணுன்றதுக்காக உங்களை தாலி கட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. சரி தாலி கட்டியாச்சு மேடம், தாலி கட்டிட்டு நான் கட்டலன்னு சொல்லல ம் சரிங்களா. தாலி கட்டிட்டேன். ரெண்டாவது எனக்கு தாலி தங்கத்துல வேணும்ட்டாங்க. ம் ரெண்டாவது நான் இங்க இருந்து காசு எடுத்துட்டு போய் சென்னையில போய் 30,000 ரூபாய்க்கு நான் தாலி வாங்கி கொடுத்தேன். ம் என் ஒவ்வொரு போட்டோ எடுக்கிறமே பிளாக்மெயில் தான். எந்த போட்டோ எல்லா போட்டோ எடுக்க சொல்றது வந்து நான் போட்டோ எடுக்க மாட்டேன் தான் சொல்லுவேன். இல்ல என் கூட நில்லு நீ போட்டோ எடுன்னு சொல்லி சண்டை போட்டு போட்டோ எடுத்து அதை ரெண்டாவது பிளாக்மெயிலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல அவங்க வந்துட்டு அதை நீங்க எந்த விதத்துல பிளாக்மெயில் சொல்றீங்க? அவங்க வந்துட்டு பிடிச்ச பையன் கூட அவங்களுக்கு கல்யாணம் பண்ண ஆள் கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறது எந்த விதத்துல பிளாக்மெயில் ஆகும்? இது எல்லாரும் ஆசைப்படுறது தானே, கல்யாணம் பண்ணவர் கூட போட்டோ எடுக்கிறது சாதாரணம் தானே. இப்ப எனக்கு வந்து இல்ல நான் வந்து என்கிட்ட வந்து எப்பவுமே பணம் இருக்காதுல்ல. நான் வந்து பணம் காய்க்கிற மரம் கிடையாது மேடம். உழைச்சு என்னால எவ்வளவுதான் போட முடியும். ம் பணம் காசு என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா உடனே போட்டோ வீடியோ உடனே வெளியே வருது. எங்க ஊர் பசங்களை பூரா ஃபாலோ பண்ணி வச்சுட்டு எல்லாம் இதுதான் வேலை நடக்கு. எங்க ஊர்ல உள்ள பசங்க ஃபுல்லா இன்ஸ்டாகிராம், ஏன் நானே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க எல்லாமே யூஸ் பண்றாங்க. நான் அதை பத்தி நான் எதுவுமே கேட்டுக்கிடல. எனக்கு என்ன தேவையில்ல. அப்போ ஒரே ஒரு நான் என் ஊருக்கு வந்துட்டேன், நான் இந்த மாதிரி அப்போ எனக்கு வந்து நீ 3 லட்ச ரூபா கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க யாருக்கும் ஃபர்ஸ்ட் வீடு வாங்கி 1.5 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் வந்து ரூபா ரெடி ஆகல, எனக்கு என் பணம் வந்து நான் தாரேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபெயிலியராகவே ஆயிட்டு. 2-3 லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் எங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டிருக்கேன், ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு அந்த மாதிரி தாரேன்ட்டாங்க, அது பத்திரம் கேட்காங்க அப்படின்னா. சரி அப்ப நான் என்னுடைய எங்க வீட்டுல உள்ள பத்திரத்தை நான் எடுத்து தரேன், எங்க அப்பாவுக்கே தெரியாம நான் யாரும் தெரியாம எடுத்து கொண்டு கொடுத்துருக்கேன். இல்ல அந்த பத்திரம் எடுத்துட்டு வந்து கொடுத்தது உங்களுக்கு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காசு ரெடி பண்ண சொல்லி நீங்க கேட்டிருந்ததா? வண்டி மேடம் நான் அவங்ககிட்ட 1 ரூபா காசு வாங்கல. அவங்க எப்படி என்ன காசு கொடுத்தாங்க? இல்ல உங்களுக்காக தானே 3 லட்சம் ரூபாய் அவங்க பத்திரம் வச்சு வாங்கி தந்ததா கடன் சொன்னாங்க. வாங்குறதுக்கு அவங்க எப்படி மேடம் பத்திரம் தருவாங்க? வண்டி வாங்குறதுக்கு நான் காசே வாங்கல. வண்டி வாங்குறதுக்கு என் வீட்டுல இருந்தா சும்மா யாருன்னா அவங்க வீட்டு பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்துருவாங்களா? நான் அங்க இருந்து வாங்கியும் கொடுக்கல. என் வீட்டுல எங்க அம்மா நகை எடுத்து தான் வண்டி வாங்கினா, என் வீட்டுல முழுக்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் 1 ரூபா என் வீட்டுக்கு நான் கொடுக்கல, அங்க இருந்து வாங்கிட்டு வந்து. இல்ல அப்ப எந்த நம்பிக்கையில நீங்க வீட்டு பத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க? மேடம் அவங்க என்ன டார்கெட் மேடம், பணம் எப்போ வரும், நம்ம கொஞ்சம் போட்டுன்னு சொன்னா இல்ல எனக்கு இப்ப வச்சாகணும், எனக்கு எப்படி ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னாங்க. அப்புறம் நம்ம வீட்டு பத்திரம் தரேன், நீ யார்ட்டையாவது அடை வச்சு வாங்கிக்கோ, நான் அதை 1.5 லட்சம் நான் தாரேன்டி அப்படின்ட்டேன். நான் தாரேன் அப்படின்ட்டேன். அந்த நாளைக்கு நான் கொடுத்துட்டு மாசம் 15,000 தரணும் அப்படின்னாங்க. 5,000 ரூபாய் வட்டி, 10,000 ரூபாய் அசலுன்னு சொன்னாங்க. 5 மாசம் கட்டினேன். 50,000 ரூபாய் கழிஞ்சிருச்சு. மீதி இல்ல எனக்கு நீ 3 லட்சம் ரூபாயும் கட்டி ஆகணும் நாங்க. ரெண்டாவது நீ விட்டுட்டு போறதா இருந்தா இந்த 1.5 லட்சம், அந்த 1.5 லட்சம் 3 லட்ச ரூபா நாங்க. சரி நான் மாசம் 15,000 கட்டி தந்துருந்தேன் அப்படின்னு. எனக்கு ஓவர் டார்ச்சர் முடியல, எனக்கு மன உளைச்சல் ரொம்ப. நான் என்ன செய்ய முடியும்? நான் நான் வண்டி ஓட்டுறதா எல்லா வேலையும் நான் பாக்கணும். நான் எனக்கு காசு எப்ப பணம் எப்ப நான் பணம் காய்க்கிற மனமா சொல்லுங்க. இல்ல அவங்க பேஸ்புக்ல வீடியோ போடுறது, அந்த ஊர்ல பசங்களுக்கு நான் இருக்க ஏரியாவுல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷன் போட்டோவை நான் போடுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு, நான் அவரு கூட தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு வண்டி வாங்கணுன்றதுக்காக தான் நீங்க உங்க பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்ததாவும், அதை வச்சு 3 லட்சம் ரூபாய் வாங்கி உங்களுக்கு தானே கொடுத்ததா அவங்க சொன்னாங்க. மேடம் 1 லட்ச ரூபாய் வாங்கி என் கண்ணுல கூட நான் பார்க்கல இன்னே வரைக்கும். 1 லட்ச ரூபாய் வாங்கி அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து போய் ஆபரேஷன் பண்ணி அவங்களாதான் வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஆபரேஷன் பண்ணி 1 மாசம் கழிச்சு நானே போனேன். இல்லையே நீங்க கட்டாயப்படுத்தினதா தானே சொன்னாங்க. ஆபரேஷன் ரூபா வாங்கினது அவங்களுடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட. அது அவங்களுடைய ஹவுஸ் ஓனர் சென்னையில இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் சொன்னாங்க. கேட்டது என்கிட்ட. நான் பத்திரம் மட்டும் தான் கொடுத்து, பத்திரமும் என் கை நாட்டும் கேட்டாங்க, நான் கை நாட்டும் வச்சு கொடுத்தேன். ஆனா பத்திரம் இன்னைக்கு என் பேர்ல எங்க அப்பா பேர்ல தான் பத்திரம். கேட்டீங்களா? நான் எடுத்து கொடுத்துட்டேன். இல்ல இப்ப இவங்க என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு அந்த ஆபரேஷன் பண்றதுக்குள்ள சுத்தமா விருப்பமே இல்ல.
அதை தாண்டி ஏன் அவங்க பண்ணாங்கன்னா சுத்தமா விருப்பம்லாம் இல்லன்னுலாம் கிடையாது மேடம். ம் சுத்தமா விருப்பம் இல்ல இல்ல எங்க கிட்ட சொன்னதை நாங்க சொல்றோம். திருநெல்வேலியில இருந்து பத்திரம் வாங்கிட்டு போறாங்களா? இல்ல நாங்க சொல்றதை சொல்றோம். விருப்பமே இல்ல, பட் நீங்க ஆபரேஷன் பண்ணாதான் நான் உன் கூட இருப்பேன், இல்லனா வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. எதுக்கு ஆபரேஷன் பண்ணாதவரை பார்த்து பேசி நான் 1.5 லட்சம் செலவு பண்ணி நான் எதுக்கு பேசணும்? நீ தானே சொன்ன ஆபரேஷன் பண்ணலன்னா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வயசாகுது, யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, நான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ தான் சொன்ன. அப்புறம் எப்படி பத்திரம், உன் வீட்டு பத்திரம் எப்படி என்கிட்ட வந்துச்சு? உன் வீட்டு பத்திரத்தை வச்சு எனக்கு யாருன்னா கடன் தருவாங்களா? என்ன நம்பி கொடுத்தாங்கன்னா உனக்கு வாங்கிட்டு கொடுத்தேன். சரி, அப்புறம் என்னத்துக்கு இப்ப சென்னையில வந்து இப்ப எதுக்கு ஓடி போனேன்? இப்ப எதுக்கு சொல்லாம கொள்ளாம ஓடி போன சென்னைக்கு வந்துட்டு? நீ தான் ஓடி போன. நான் சென்னைக்கு வந்து நான் வேலை பார்த்து உன் கடனை அடைச்சு நான் கொடுத்துட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி நீ வந்து ஓடி போன? நைட்டு 1:30 மணிக்கு திருப்புளி எடுத்து குத்த வந்தியே, நெஞ்சு மேல ஏறிக்கின்னு வயிற்று மேல ஏறிக்கின்னு திருப்புளி எடுத்து குத்த வந்தியே, போன் எடுத்ததுக்கு போனை எடுத்து உடச்சே இல்லையா? போன உடச்சே இல்லை. எதுக்கு சண்டை வாங்கின? எதுக்கு 1:30 மணிக்கு நீ சண்டை வாங்குவ? எதுக்கு சண்டை வாங்குவ நீ 1:30 மணிக்கு? 4 நாளா உன்னை தொடவில்லைன்னு காண்டு. நான் வந்து உன்னை தொடவில்லைன்னு 4 நாளா உன்னை தொடவில்லைன்னு காண்டு. 4 நாளா உனக்கு படுக்க விடலை, என் பக்கத்துல படுக்க விடலைன்னு சொல்லிட்டு தான் நீ அந்த மாதிரி பண்ண. நீ உயிரோட இருக்க போய் தானே நீ இந்த மாதிரி பண்ற. குத்தி கீஸ்டாக்க ஏன் வந்து பாப்பான்னு நீ கேட்டியா இல்லையா? திருப்புளி எடுத்து வந்து நெஞ்சு மேல ஏறி குத்த வரல, போனை தூக்கி போட்டு உடைச்ச. போனை தூக்கி போட்டு உடைக்கல, போனை தூக்கி போட்டு உடைக்கல, உள்ரூம்ல போய் படுக்கல, காலையில ஏஞ்சி பார்க்கும்போது ஓடி போல. நீ எதுக்கு நீ ஓடி போன? உன்னை யாரு ஓடி போக சொன்னது? நகையை வேற தூக்கின்னு ஓடி போயிட்டே, இதெல்லாம் நியாயமா? அடுக்குமா இது? ஆமா, நீதான் தூக்கின்னு போன, நீதான் எடுத்துன்னு போன. அப்புறம் எதுக்கு போன் எடுக்கல? ஏன் போன் அடிக்கல? ஏன் எதுக்கு இன்னும் இத்தனை நாளா வட்டி கட்டினவன் எதுக்கு 5 மாசமா வட்டி கட்டல? ஏன் கட்டல? ஏன் கட்டல? உனக்கு வாங்கி கொடுத்ததுதான் 3 லட்சம், உனக்கு வாங்கி கொடுத்ததுதான் 3 லட்சம். வீடு கேபி பார்க்ல இருக்கிற வீட்டே வித்து உனக்கு தான் கொடுத்தேன். கேபி பார்க்ல இருக்கிற வீட்டையே வித்து உனக்கு தான் கொடுத்தேன். திருநெல்வேலியில நான் உனக்கு வீடு பார்த்து வைக்கிறேன், திருநெல்வேலியில வீடு பார்த்து வைக்கிறேன், இப்போதைக்கு வாடகைக்கு இருப்போம், அதுக்கப்புறமா சொந்தமா நான் உனக்கு திருநெல்வேலியில இடம் வாங்கி வீட்டுக்கு பத்தி கொடுக்குறேன் அப்படின்னு நீ சொன்னியா இல்லையா? உனக்கு முதல்ல இடம் வாங்கி கொடுக்கணும் திருநெல்வேலியில. நீ தானே சொன்ன. நீ சொன்னியா இல்லையா? நீ சொன்னியா இல்லையா? நீ சொன்னியா இல்லையா? உன்னை நம்பி தானே நான் இருந்தேன். நீதான் சொன்ன எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, பேரம்பேத்திய பாக்கணும், உன் கூடவே இருந்தாக்கா எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. நீதானே சொன்ன. இல்ல இப்போ இந்த மாதிரி உங்க அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, பேரம்பேத்தி பாக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சுதானே கொட்டி கிழவங்க ஆனா கூட ஒண்ணு விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் தெரிஞ்சுதானே ரீனா கிட்ட நீங்களா பேச ஆரம்பிச்சீங்க? இப்ப வந்து ஆரம்ப புதுசுல எடுத்தீங்கன்னா அவங்க என்ன முன்னாடியே போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது அவங்க தான் என்னை தேடி வந்தாங்க. ஒண்ணு தாலி கட்டு இல்லனாக்கா வீட்டை விட்டு போன்னு சொன்னேன். நான் பெருங்குளத்துல நான் வண்டி நான் உடம்பு சரியில்லாம நான் படுத்து கிடக்கும்போது நீ வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் எங்க ஆட்களோட பிறந்து போனேன். நான் ரெண்டா கூப்பிடவே இல்லை, அவளா போன் என்னை தேடி எப்ப இதுக்கு வந்தா? இல்ல ஆரம்பத்துல நீங்க அவங்க கிட்ட பேசிட்டீங்க, அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லியே கூப்பிடணும். புரியல. வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல, என்னைய ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் அவளை நம்பி தான் சென்னைக்கு வந்தேன். நான் பெருங்குளத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், அவங்க பெங்களூர் போயிட்டாங்க. வேண்டாம்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கிற நீ வரியா இல்லையான்னு சொல்லிட்டு அழுது யாரு? நானா அவனா? இல்ல நீங்க தானே அழுததா சொல்றாங்க. நீ தானே கால்ல அடிபட்டுருச்சு, கட்டு போட்டிருக்க, ரத்தமா வீடியோ போட்டு எனக்கு வேதனை இருக்கு கிளம்பி வர சொன்னேன். வேணான்னு சொன்னேன் நான், ஏன்னா அப்ப எனக்கு கல்யாணமே ஆகல, அதான் வர சொன்னேன். நீதான் விரும்பி தானே முத்துசெல்வம் அவங்க கிட்ட. நீதான் அன்னைக்கு அழுத, கால்ல கட்டு போட்டு நீதான் அழுத. அதான் நான் முன்னாடி வந்து எப்படி இருந்தாலும் அப்படி நான் வந்து விரும்பினேன். இப்ப வந்து அப்படி இல்ல, பணம். நீ ஒன்னால என் வீடு போச்சே, நான் எங்க போறது? நானு அவங்க வீட்டை வித்து கூட என் கவர்மெண்ட் கொடுத்த வீடு போச்சே ஒன்னால. யார் வீட்டு மேடம்? ஆமா, கவர்மெண்ட் மூலமா வந்த வீட்டை முன்னாடியே தெரியும் மேடம். அந்த காசு உங்களுக்காக தானே வித்து கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா என்கிட்ட இன்ன வரைக்கும் சரி புருஷன் சொல்றாங்களா, என்கிட்ட என்ன உண்மையை சொன்னாங்க சொல்லுங்க? அவங்க வீட்டை வித்துருக்காங்களா? அந்த வீட்டை வாங்குறதுக்கு தானே அவங்க பணமே வாங்கினாங்க, 1.5 லட்சம் ரூபா. இல்ல அந்த வீட்டை வித்து அந்த பணம் உங்களுக்காக தானே கொடுத்தேன்னு சொன்னாங்க. அவங்க ஆட்கள் வந்து 80,000 கொடுத்தாதான் உனக்கு வீடு தருவேன்னு சொன்னாங்கல்ல. நீ 1.5 லட்சம் வாங்கி உங்க ஆட்களுக்கு நீ 80,000 கொடுத்து தானே செஞ்ச.
அதுக்கப்புறம் கடைசியா அந்த வீட்டை வித்துட்டு நீங்க வண்டி வாங்குறதுக்காக காசு கேட்டதா தானே அந்த வீட்டை வித்து 5 லட்சம் ரூபாய் திரும்ப கொடுத்ததா சொன்னாங்களே. அந்த வண்டி வாங்கும் போதெல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க அண்ணன் வந்து கையெழுத்து கும்பிடுறான், பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரமா, இந்த இடத்த வித்து எடுத்துன்னு போமான்னு அன்னைக்கு சரி, கையெழுத்து. இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப அவங்க கூட என்கிட்ட கொடுத்தாங்க இல்ல, நகையை வித்து என்கிட்ட கொடுத்தாங்களாம், வீட்டை வித்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் இதுல அப்ப சொந்தமா நான் வண்டி எடுத்து வாங்கி போனேன். நான் எதுக்கு கூட ஃபைனான்ஸ் போட போறேன் மாசம் 50,000. ஓகே முத்துசெல்வம், நீங்க பணம் கொடுத்தது இல்ல சரி, நீங்க phone பண்ண வாங்குனீங்களா, வேண்டியதானே? வாங்கலையா, உங்களுக்காக வாங்குனாங்களா, அவங்களுக்காக ஓடி போனீங்க. வாங்குனாங்களா, Phone பண்ண. அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இப்ப பேசுவோம். அவங்க கூட நீங்க பழகி இருக்கீங்க, உங்களுக்கு தாலி கட்டி இருக்கீங்க, அவங்க கூட வாழ்ந்திருக்கீங்க. இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எதுக்கு மேடம்? அதுக்கு வந்து எனக்கு 3 லட்ச ரூபா கேட்டு மிரட்டினாங்க. எதுக்கு? 3 லட்ச ரூபா கேட்டு எனக்கு 3 லட்ச ரூபா கூட என்னை விட்டுட்டு போன்னு சொல்லி. நீங்க அவங்கள ரொம்ப அழகு செக்ஷுவலா மன்மதராசா. அபியூஸ் பண்ணிருக்கீங்களே. என்ன மேடம்? நீங்க அவங்கள ரொம்ப செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்கீங்க, உங்க கூட வந்துட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. முன்னாடி சொன்னாங்க மேடம், நான் உன் மேல கேஸ் கொடுப்பேன், நீ என்னை ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்ண அப்படின்னு. ம். நான் என்னைக்குமே நான் அப்படி என்ன டார்ச்சல்? நீ பண்ணவே இல்ல, மனசதிர் சொல்லு. அவங்க தான் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே நீ திருப்பலி எடுத்து குத்தன. திருநெல்வேலிக்கு வருவாங்க. இல்ல அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல எடுத்து நீங்க தானே அவங்கள 4 நாளா அவன் கூட அடிக்க போயிருக்கீங்க. படுக்கலன்ட்டு, ரிலேஷன்ஷிப் இல்லன்ட்டு. நான் மேடம் எனக்கு அது தேவையே இல்லையே மேடம், நான் கேட்கவே இல்லையா அவட்ட. 4 நாளா படுக்கலன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு குத்தனா 1:30 மணிக்கு. அப்படிதான் மேடம் இல்ல குடும்பமே ஆமா அப்படிதான். ஆமான்னு சொல்லிட்டா இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? அவங்க தான் நியாயம் மேடம், அவங்க பேசுறதுதான் இல்ல, இப்ப நியாயம், ஆமா ஆமான்னு சொல்லிட்டா இதை நாங்க எப்படி அவன் எடுத்துக்கிறது? பண்றதுதான் நியாயம். நல்லவர், நாட்டுக்கு நல்லவர். அதனாலதான் போன் எடுத்தாக்கா நீ வையின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு அவரு. இப்ப அவங்களுக்கு நீங்க ரீனா வந்துட்டு உங்களை நம்பிதான் இருக்காங்க, நீங்க அவங்க கூடவும் இல்ல, அவங்க உங்களுக்காக தான் கடன் வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க, அதுக்கும் நீங்க ஒழுங்கா காசும் கட்டல வட்டியும் கட்டலன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க வீட்டு பத்திரம் எப்படி மேடம் எனக்கு வந்துச்சு? சும்மா யாரா அவங்க கொடுத்துருவாங்களா? 10,000 கொடுத்துருக்கேன். இல்ல அவங்க பணத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க, பணத்துக்கு தான் ஆசைப்படுறாங்கன்னு 5,000 ரூபாய் நான் வாங்கின 1.5 லட்சம் மேடம் நான் வட்டி கட்ட முடியும், அவங்க வாங்கின 1.5 லட்சம் நான் எப்படி மேடம் வட்டி கட்ட முடியும்? நான் ஐயோ பாவம் நினைச்சா நம்ம கட்டினா அப்ப என்னுடைய அப்ப நான் பாவம் பண்ணி பார்த்ததுக்கு நீ நல்லா வச்சு செய்யறாங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க பணத்துக்காக ஆசைப்படுறாங்க நீங்க சொல்றீங்க, பணத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சு உங்க வீட்டு பத்திரத்தை நீங்க நம்பி அவங்க கிட்ட கொடுத்தீங்களா? யார் அப்படி கொடுப்பா? ஆமா மேடம், நான் அப்படிதான் மேடம். எனக்கு வந்து எனக்கு என்னன்னா தொல்லை இருக்கக்கூடாது மேடம், தொல்லை இருக்கக்கூடாது, அதனால தான் நான் கொடுத்தேன். அப்புறம் எனக்கு தேடி தானா ஒருத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு போறது நல்லா இருக்குதா? அவங்க கேக்குறதுக்கு பதில் அப்ப சொல்லுங்க. என் அவங்க 5 வருஷம் வாழ்க்கையை வாழ்க்கை கெடுத்துட்டு வீணா நீங்க போச்சு. போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. உன்னை தவிர வேற யார்ட்டா பேசி இருப்பனா, பழகி இருப்பனா? எப்போ வரும் பணம், எப்போ வரும் பணம், எப்போ வரும் கேட்டு இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? என் வாழ்க்கையே போச்சு உன்னால 5 வருஷமா. நான் எங்க ஆளுங்களை உன்னை நம்பி எங்க ஆளுங்களை மொத்தமா விட்டுட்டு இப்ப நான் ரோட்ல நிக்கிறேன். நான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு பண்றீங்க, குடும்பமே சேர்ந்து பண்றீங்க, மொத்தமா பண்றீங்க. நாங்க எதுவுமே உங்களுக்கு பண்ணலையே, ஆஹ் எதுவுமே உங்களுக்கு பண்ணலையே. குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணி தானே பண்றீங்க. கேட்க ஆள் இல்ல. உன்னாலதானே எங்க ஆளுங்களை விட்டு வந்தேன் நானு, உன்னை நம்பி தானே வந்தேன். வராங்க, நீ வந்து என் ஊர்ல கேவலப்படுத்தின அப்ப நான் அதுதான் ஏன் நீ தானே சொன்ன, வயசானாலும் பல்லெல்லாம் கொட்டி கிழவங்கழுவி ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், எங்க வீட்டுல என்னைக்கா இருந்தாலும் நம்மளை ஏத்துக்குவாங்க நீ தானே சொன்ன. ஆமா உனிய வச்சுதான் நான் உனிய ஏத்தணும் நினைவேன். இருக்க சொத்து பத்து வித்து தானே உங்களுக்கு கொடுக்கணும். ஆமா ஓ, இருக்க சொத்து பத்து வித்து உனக்கு வந்து இப்போ வந்து உனக்கு பொண்ண கல்யாணம் இன்ட்ரெஸ்ட்ப்பா, அதனால நீ வந்து இப்படி பண்ற. அது உனக்கு தேவையில்ல. நான் அங்க பொண்ணு நீ அப்ப நீ எத்தனை பேர்ட்ட பேசாத நாங்க கேவந்தேன். எங்க ப்ரூஃப் பண்ணு பாப்போம். நீ வீட்டை வித்துட்டு ம். இல்ல நீ வீட்டை வித்துட்டு எல்லாம் செய்யதான் செஞ்ச. பணம் உன்கிட்ட எப்படி வீட்டை வித்து பணத்தை நீ தான் வாங்கி போட. எதுக்கு எனக்கு தெரியும். நீ தான் வாங்கி போட. வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த வீட்டை விட்டுட்டு ஏதாவது வாடகை வீட்டுல போய் இருக்கும்போது நான் தெரியும் நீ வீட்டை வித்துட்டேன்னு. நான் உனக்கு தானே கொடுத்தேன், நீ தான் வாங்கிட்டு போன. ஜேசிபி வாங்க போறேன்ட்டு என்னைக்கு வித்தீங்க? வீட்டை என்னைக்கு வித்தீங்க? நீ தான் வாங்கிட்டு போன. வீட்டை எத்தனை தேதி வித்தீங்க? நீ எப்ப வண்டி வாங்கின? நீ என்ன சொன்ன? வண்டி நான் வாங்கிட்டேன்னு சொன்னியே, உன் பேர்ல வாங்கினியா நீ சொல்லு. அவன் என் பேர்ல நான் மாத்திட்டேனே. எங்க காட்டு. நான் என் பேர்ல மாத்திட்டேன். இப்ப மட்டும் நல்லா இருக்கு உங்களுக்கு. இடத்த காட்டணும். சரி, இப்ப முத்துசெல்வம் மாத்திட்டேன். இப்ப பணம்னு அவங்க கேட்டதுனாலதான் வந்துட்டு அவங்களை விட்டுட்டு போயிட்டு தான் சொல்றீங்க. இப்ப அவங்க பணம்லாம் எதுவும் கேட்காம உங்க கூட நல்லபடியா குடும்பம் நடத்துறேன்னு சொன்னா அவங்க கூட நீங்க வந்துட்டு குடும்பம் நடத்துவீங்களா? அவங்க கூட எப்போது இருப்பீங்களா? நான் அசிங்கப்பட்டேன். அப்ப என் 4 வருஷம் வாழ்க்கை, இப்ப அவங்களோட 4 வருஷம் வாழ்க்கை உங்களை நம்பி உங்க கூட இருந்துட்டாங்க, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க ஆளுங்களை மொத்தமா விட்டுட்டு நிக்கிறேன். இப்ப பணம் இல்ல அவங்க பணம் கேக்குறது தானே உங்களுக்கு பிரச்சனை இல்ல? முத்துசெல்வம் எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ஒரு நிமிஷம். அவங்க பணம்னு கேக்குறதுனாலதான் அவங்களை விட்டு போனதா சொல்றீங்க. அவங்க பணம் எல்லாம் எதுவும் கேட்காம இருந்தா அவங்க கூட வாழ்க்கை நடத்திட்டு இருப்பீங்களா? அவங்க தான் சொல்லுதாங்களா இன்னைக்கும் நீ விட்டுட்டு போறதா நீ 3 லட்சம் கொடுத்துட்டு போன்னு தானே சொல்லாங்க.
அந்த 3 லட்சத்தை நான் ஏன் கொடுக்கணும்னு நான் கேக்குறேன். நான் இதுல இவ்வளவு நாள் நான் வந்து ஐயோ பாவம் நினைச்சுட்டு இருந்தேன். என் ஊர்ல அப்புறம் வந்து எப்படி மேடம் ஒருத்தவங்க யாரே இல்ல, தெரியாதவங்க இப்போ அங்க இருந்து இங்க வட்டி கட்டுவாங்களா? நீங்க அவங்க கேட்டாங்கன்னு சொல்றீங்க. நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்ல. அவங்க பணம் எதுவும் கேட்காம அவங்க கூட நல்லபடியா குடும்பம் நடத்துறேன்னு சொன்னா நீங்க அவங்க கூட வந்து குடும்பம் நடத்துவீங்களா? இல்ல என்னால இதுக்கு மேல என்னால அங்க வந்து அப்போ உங்களுக்கு அவங்க பணம் கேக்குறது பிரச்சனை கிடையாது. அவங்க கூட வந்துட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்க முடியுமோ வாங்கிட்டு சும்மா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க போயிட்டு அமைச்சுக்கணும். அதானே அப்போ உங்களோட நோக்கம்? மேடம் நான் என்ன சொல்றேன், நான் கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்து நான் அவட்ட கொடுக்காத ரூபாயே கிடையாது. நீங்க கேட்டு பாருங்க நான் எவ்வளவு ரூபா கொண்டு வருவோம்னு. அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கதா சொன்னாங்க. நீங்க நீ வேலைக்கு வாங்குற போயிட்டு காசுக்கு அவங்களுக்கு வட்டி எல்லாம் கட்டின பண்ணதா எனக்கா கொடுத்த? நான் பணம் சும்மா யாரா கொடுப்பாங்களா? கொடுக்கணும்னு சொல்றாங்களே, இதே நம்ம வேலைக்கு போகணும்னா சும்மா அவங்க கூட போய் இருந்துட்டோம்னா ம். நான் சென்னையில இருக்கிறேன், நீ திருநெல்வேலி இருக்கிற. இப்போ வரைக்கும் நீங்க பணம்னு சொல்லிட்டு அதை வச்சே நீங்க வந்துட்டு வட்டி மத்த கட்டினத விஷயத்துல பூரா நீங்க காசு நழுவ கொடுத்த காசு பாக்குறீங்க. கொடுத்தன்றான். பணம் தான் மேடம் முக்கியம். பணம் முக்கியம் இருக்காவே தான் மேடம் அப்படி பண்ணாங்க. சரி, வட்டி கட்டிக்கிட்டு இருந்தவன் எப்படி வட்டி நிப்பாட்டின? நீ வாங்கின காசு தானே? ஆனா அந்த 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 ரூபாயில நான் ஒருத்தர கூட நான் தின்னது கிடையாது மேடம். நீ வாங்கின காசு தானே? 3 லட்ச ரூபா உனக்காக தானே வாங்கி கொடுத்தேன். இப்ப நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன். என் பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தல, அந்த 1.5 லட்சம் நான் கண்ணால பார்த்தனா? நீ உங்க அம்மா உங்க அக்கா உன் தங்கச்சி 3 பேரும் தான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தீங்க, எனக்கு தெரியுமா? நீ தான் டார்ச்சர் பண்ண. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனதுக்கு 6 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, என்னால முடியாதுன்னு நீ தான் சொன்ன. தேவலாம் பேசாத. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கே, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கே. விடு, சும்மா போட்டுக்கிட்டேனது. நான் ப்ரூஃப் வச்சிருக்கனே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் நோட்டு போட்டது, லாயர் அஃபிடேட் வாங்கினதெல்லாம் நான் வச்சிருக்கனே. என்னால ப்ரூஃப் வச்சுக்கோ, எனக்கு தேவை. நான் அந்த இடத்துல இல்ல. சரி, உன் வீட்டு பத்திரம் எனக்கு எப்படி வந்தது? நீ தான் காசு கேட்ட, உனக்கு வாங்கினது குத்தேன். நான் காசு கேட்டேன், நீங்க வந்து வாங்கி கொடுத்தீங்க. அப்புறம் எப்படி வட்டி கட்ட போச்சு? அப்புறம் எப்படி வட்டி கட்டின? எனக்கு சும்மா யாரா வட்டி கட்டிடுவாங்களா? பத்திரத்தை காணும் சொல்லி இப்ப அவர் கேஸ் கொடுக்க போறாரு. கொடுக்கட்டும், இவன் எடுத்துக்கொண்டு அவட்ட கொண்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல போறாங்க. கொடுக்கட்டும், கொடுக்கட்டும். நீங்களே தானே அவங்க கிட்ட வந்து கொடுத்தீங்க. சம்மந்தம் இல்லாம இல்லையே. பணத்தை அப்புறம் ஏன்ட்ட கொடுத்துன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிருக்கிற, என் கூட இருந்துக்கிற, 4 வருஷம் இருந்துக்கிற, உங்க வீட்டுக்கே தெரியும், அந்த ஊருக்கே தெரியும். அது எப்படி கேஸ் செல்லும்? இல்ல இப்ப புத்திசெல்வம் என்னன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்காக தான் பணம் வாங்கினதா அவங்க சொல்றாங்க. நீங்க வந்துட்டு இல்ல அவங்களுக்காக தான் நான் என் வீட்டு பத்திரத்தை கொடுத்ததா நீங்க சொல்றீங்க. மேடம் நான் ஒண்ணு கேளுங்க, நான் பத்திரத்தை கொடுக்கும் போது நான் வண்டி வாங்கிட்டேன். ம். சரி, இவ்வளவு நாள் வட்டி கட்டினவன் ஏன் தரல? 5 மாசமா வட்டி ஏன் தரல? ஏன் தரல? என்னது? அதாவது நீ கேவலப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு இதுக்கு மேல நான் தரணும். நீ தான் சொன்ன வா சென்னைக்கு போலாம், நான் சம்பாரிச்சு தரேன் வா, நீ தான் கூட்டிட்டு வந்த. நீ என் ஊருக்கு வராதே, நீ தேவலாம நீ அசிங்கப்படுத்த. சரி, நான் வந்தேன்ல, அப்படியே தானே என்ன துரத்தி விட்டுருக்கணும். நீ ஏன் சென்னைக்கு வந்த என் கூட? வா சென்னைக்கு போலாம், சம்பாதிக்கலாம், நம்ம ஒண்ணா இருக்கலாம். நீ தானே கூட்ட. வந்துட்டு 4 நாளா உன் கூட படுக்கலன்னு சொல்லிட்டு 5ஆம் நாள் வந்து சண்டை வாங்கிட்டு ஓட்டியே நகையெல்லாம் தூக்கின்னு. எனக்கு அது தேவையே இல்ல. படுக்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. சரியா? பாத்தீங்களா? படுக்கிற ஒரு மேட்டரே இல்ல. அம்மா உனக்கு 1000 பேர் இருப்பாங்கப்பா. இல்ல முத்துசெல்வம், நீங்களா தான் அவங்க கிட்ட போயிருக்கீங்க, நீங்களா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க கூட ஒன்னா இருந்தா அவங்களை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கீங்க. இப்ப ஏதோ அவங்க பணம் கேட்டு டார்ச்சர் பண்றதுனால நீங்க போறதா சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கை வேணும், உங்களுக்கு குழந்தைங்களா வேணும்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட போயிருக்கீங்க. இப்போ அது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சட்டப்படி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி வருவாங்க. நீங்க சட்டப்படி என்ன வந்துட்டு பாக்கணுமோ அதை நீங்க சட்டப்படி பாருங்க. சரி மேடம், நான் சட்டப்படி பாத்துட்டு அவங்க சட்டப்படி பாக்க சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். நான் சொத்து போனாலும் பரவாயில்ல, நான் அதை நேர்ல பாத்துக்கிறேன். பாத்தீங்களா? ஹைகோர்ட்லயே பாத்துக்கிறேன். பிளான் பண்ணி என்ன அதுதான் உங்ககிட்ட ஏமாத்திருக்கான். பணம் இருக்கு சொத்து இருக்கு அப்படின்றதுனால யார வேணா என்ன வேணா பண்ணி என் வாழ்க்கையை ஏமாத்தலாம். கெடுக்கணும்னு 4 வருஷம் வாழ்க்கையை கெடுத்தான். மேம் ரெண்டாவது அதே பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. கேட்டீங்களா? நீங்க தான் இப்ப சொன்னீங்க சட்டப்படி என்ன நடக்குமோ நீங்க தான் பாக்குறீங்க. நீங்களும் சட்டப்படி பாத்துக்கலாம், நானும் சட்டப்படி பாத்துக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க மேடம், அவங்க எல்லாம் குடும்பமே ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க. நீங்க தான் சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க மேடம்? இப்போ சரி ஓகே முத்துசெல்வம், ப்ரூஃப் வச்சு சட்டப்படி கேஸ் போடாம வைப்பாங்க. நீ தான் இப்ப பேசணும்னு சொன்னீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? தண்டனை நான் அனுபவிச்சு போறேன் மேடம், ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குதானே மேடம்? மனிதாபிமானம் அவங்களுக்கு இல்ல. சரிங்களா? இன்னைக்கு ஏன் பேச்ச கேட்டதுனால நான் இன்னைக்கு ராணி மாதிரி தான் நான் பார்த்திருப்பேன். என்ன கேட்கலாம்? இல்ல அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையில தனியா இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போனது தப்பா? திருமண வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இப்ப ஏமாத்தி அவங்க இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. மேடம் ஏமாத்துறேன்னு சொல்லாதீங்க. அவங்க பண்ண வேலைகள் அவங்க வீட்டுக்கு போனது ஒரு தப்பா? நான் நிம்மதியா இருக்கணும். நீங்க நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிட்டு நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? யார் வாழ்க்கை மேடம் அழிச்சாங்க? என் வாழ்க்கை அவங்க அழிக்காம இருந்தா சரிதான் மேடம். இப்போ அவங்க உங்களை விட்டுட்டு போகலையே, நீங்க தானே அவங்களை விட்டுட்டு போயிட்டு போன்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்க அப்பாவை விட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை சரின்னு எனக்கு
இல்ல அவங்க இனி கேவலப்படுத்தி ஊருக்கு வந்து அசிங்கப்படுத்தி எல்லா வாழ்க்கையும் சீரழிச்சாங்க. 7 நாளா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா யார் வராம இருப்பாங்க? 2 மாசமா வட்டி காசு கட்டல. உள்ளூர்ல கேவலப்பட்டாச்சு உள்ளூர்ல. இதுக்கு மேல நான் என்ன செய்ய? இது என்ன கதையா இருக்கு? தாலி கட்டியிருக்கேன் நான் உன் பொண்டாட்டி, அப்புறம் ஊருக்கு வராம வேற எங்க போவாங்க? அதுக்காண்டி தாலி கட்டினான்னு பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் சட்டப்படி பாத்துக்கேன். உங்ககிட்ட அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கா? எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. இப்போ அது எல்லாமே உங்களுக்காக தான் காசு வந்துட்டு கொடுத்ததுக்காக தான் பத்திரம் கொடுத்ததா சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு கொடுத்ததுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. அந்த 3 லட்சம் ரூபாய் 5 3 லட்சம் லட்சம் ரூபாய் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் எல்லாமே என் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. ம். அவன் ஏமாத்திட்டு போனது வச்சது எல்லாமே இருக்குது. இல்லைனாக்கா நான் எப்படி கேஸ் கொடுப்பேன்? நான் ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்துல அது எல்லாமே உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா சட்டம் உங்களுக்கு என்ன உரிய நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நாங்களும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கைய இதுக்கப்புறம் யார்கிட்ட இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஏமாறாம உங்க வாழ்க்கைய நிம்மதியா வாழ்க்கை வீணாக்கிட்டு கொஞ்சம் கூட நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஒரு மனிதம் இல்லாம எப்படி பேசுறேன் பாத்தீங்க? சரி சார், நான் பண்ணது தப்பு தான், இந்த மாதிரி கோவமா பேசுறாங்கன்னு சொல்ல எதுவுமே சொல்ல, நான் பாத்துக்கிறேன், என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றாங்க. நீ எங்க போறீங்களோ போங்கன்ற மாதிரி தான் பேசுவாங்க. அதுதான் சொல்லல, திரும்பவும் உங்க சைடு உண்மை இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதுக்கு நாங்களும் ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம். சரியா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களோட சந்தோஷமா நிம்மதியா இருக்க என்னெல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்க கொண்டு போங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்கள் கூட நம்ம போராடிட்டு நம்மளோட சந்தோஷத்தை இழந்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை தான் போகும். இந்த மாதிரி மனிதாபிமானமே இல்லாம மனசாட்சியே இல்லாம இருக்கவங்க கிட்ட நம்ம எவ்வளோ பேசினாலும் பிரயோஜனமே இல்லை. நம்மளோட நிம்மதி மட்டும்தான் போகும். ஸோ இதுக்கப்புறம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த மாதிரி நடவடிக்கை நீங்கள் எடுத்துட்டு சட்டப்படி அணுகி இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சிக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசையும். சரியா? மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.